வணக்கம். நான் அஜய். கல்லூரி முடித்தவுடன் கலெக்டர் இந்த சீரீஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஹிஸ்டரி. டே 1ல ஹிஸ்டரியில இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஒவ்வொரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குமே ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமி இது நாலும் ரொம்ப முக்கியம். இதுதான் பேக் போன் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்க பிசி எக்ஸாம் எழுதலாம்னு நீங்க விருப்பப்படலாம். நீங்க ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதலாம்னு நீங்க விருப்பப்படலாம். பிசியில் தொடங்கி ஐபிஎஸ் வரைக்கும் நீங்க எந்த எக்ஸாம் எழுதினாலுமே இந்த 4 கோர் சப்ஜெக்டும் வரும். இது ரொம்ப அவசியம். அதே போல அட்மினிஸ்ட்ரேஷன்ல விஏஓல தொடங்கி ஐஏஎஸ் ஆபீசர் வரைக்கும் நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா உங்களுக்கும் இது ரொம்ப அவசியமானது இந்த 4 சப்ஜெக்ட். அப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம் யார் எழுதினாலுமே இது ரொம்ப அவசியமானது இந்த 4 சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம பார்க்க போறது ஹிஸ்டரி. ஹிஸ்டரியில என்னன்னா 4 பிரிச்சிருக்காங்க. முதல்ல காலமே தெரியாத காலத்துல இருந்து தொடங்கி 8ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இத ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்டரின்னு சொல்றாங்க. பழங்கால இந்திய வரலாறு. 8th செஞ்சுரி 8ஆம் நூற்றாண்டுல இருந்து 18ஆம் நூற்றாண்டு 18th செஞ்சுரி வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா மிடிவல் இந்தியன் ஹிஸ்டரின்னு சொல்றாங்க. மத்திய கால வரலாறு. 18th செஞ்சுரியில இருந்து 1947 சுதந்திரம் வாங்குற வரைக்கும் அது என்னன்னு சொல்றாங்கன்னா மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரின்னு சொல்றாங்க. சரியா? நவீன இந்தியா. அப்போ 1947ல இருந்து தொடங்கி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது ஒரு 2022 வரைக்கும் என்னன்னு சொல்றாங்கன்னா இந்த பீரியட போஸ்ட் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் பீரியட்னு சொல்றாங்க. அதாவது சுதந்திரம் வாங்கிய பிறகு இருக்கக்கூடிய இந்தியா. அப்போ இப்போ நாம வாழ்ந்துட்டு இருக்க இந்த 2 வருஷம் இதுதான் கரண்ட் அஃபேர்ஸ். சரியா? ஹிஸ்டரியை இப்படிதான் நம்ம பிரிச்சு படிக்க போறோம். இப்போ முதல்ல நம்ம படிக்க போறது என்னன்னா மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி. அதாவது 18th செஞ்சுரியில இருந்து தொடங்கி 1947 இந்திய சுதந்திரம் வாங்கின வரைக்கும் படிக்க போறோம். அப்போ 18ஆம் நூற்றாண்டுல இருந்து அப்படின்னு சொல்லும் போது ஒரு 50 வருஷம் 100 வருஷம் முன்ன பின்ன இருக்கும். ஏன்னா அந்த கண்டினியூட்டியோட படிச்சாதான் இந்த ஹிஸ்டரி நமக்கு புரியும். மிடிவலோட கொஞ்சம் சேர்த்துக்கணும் கடைசியை மட்டும். அதே போல மிடிவல் ஹிஸ்டரியை படிக்கும்போது நான் 8ஆம் நூற்றாண்டுல இருந்துதான் ஆரம்பிப்பேன் அப்படி கிடையாது. கொஞ்சம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து நம்ம சேர்த்திக்கணும். இந்த மாதிரி படிக்கும்போது தான் கண்டினியூட்டி கிடைக்கும். அதுக்காக இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கிறது டிக்ளைன் ஆஃப் முகல்ஸ், அதாவது முகலாயர்களின் வீழ்ச்சி. மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரியில ஃபர்ஸ்ட் கிளாஸ் இது. கல்லூரி முடித்தவுடன் கலெக்டர் இந்த சீரீஸ்ல தொடர்ந்து நம்ம படிக்க போறோம். இது டே 1ல இப்போ நம்ம முகலாயர்களின் வீழ்ச்சி இந்த கிளாஸ்ல இருக்கோம். கிளாஸ் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலயுமே நடக்க போகுது. உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் பிடிக்குமோ அந்த சப்ஜெக்ட் ஆப்ட் பண்ணிக்கோங்க. அதே போல இந்த கிளாஸஸ் நீங்க சீரியஸா பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க எக்ஸாம கிளியர் பண்ண முடியும், அது உறுதி. அதே போல வீடியோவா போட்டு ரொம்ப நேரம் பேசாம, நான் போர்டு முன்னாடி நின்று ரொம்ப நேரம் பேசாம, முன்னாடி அதை தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம், அந்த மாதிரி இல்லாம வாய்ஸ் மட்டுமே போட்டு போரும் அடிக்காம வாய்ஸ் கேட்கும் பொழுது அதே சமயம் உங்களுக்கு ஸ்லைடு ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்க இதுல இருந்து ப்ராப்பரா நோட்ஸ் எடுத்துக்கலாம். நான் வாய்ஸ்ல கொடுக்கக்கூடிய ஹிண்ட்ஸையும் நீங்க நோட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த அடிப்படையில தான் இந்த 100 நாளை நாம கடந்து போக போறோம். சரிதானே? டே 1ல இருக்கிறோம். கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம். டிக்ளைன் ஆஃப் முகல்ஸ், முகலாயர்களின் வீழ்ச்சி. இதுல என்னன்னா இந்த முகலாய சாம்ராஜ்யம்ன்றது யார் தொடங்கினார் அப்படின்னா பாபர் அப்படின்றவரு 1526வது வருஷம் பாபர் அப்படின்றவர் ஒரு பானிபட்டுன்ற போர் மூலமா இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசர் இப்ராஹிம் லோடி அவரை ஜெயிச்சு பாபர் ஆட்சி பண்றாரு. பாபரோட சொந்த ஊர் காபூல். காபூல்ல அவர் பாட்டுக்கு அமைதியா தான் இருக்கிறாரு. இந்தியாவில் இப்ப யார் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா டெல்லி சுல்தானேட்டோட கடைசி அரசர் இப்ராஹிம் லோடி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன் அவரை கடைசி அரசர்னு சொல்றோம்? ஏன்னா பாபர் ஜெயிச்சிட்டதுனால இப்போ முகலாய சாம்ராஜ்யம் வந்துருச்சு, டெல்லி சுல்தானிய சாம்ராஜ்யம் அதோட முடிஞ்சு போச்சு. சரியா? இப்போ டெல்லியில இப்ராஹிம் லோடி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. லோடி வம்சத்துல டெல்லி சுல்தானியர்களின் கீழ் அவர் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி ஆட்சி பண்ணும் பொழுது அவருடைய கேரக்டர் எப்படி அப்படின்னா நண்பன், சொந்தக்காரன், தெரிஞ்சவன், தெரியாதவன் யாரையும் பார்க்க மாட்டாரு. கண்மூடித்தனமா திட்ட ஆரம்பிச்சிருவாரு. இந்த மாதிரி திட்டிக்கிட்டே இருக்கும் பொழுது சபையில அவங்க மாமா பையனை திட்டாரு இப்ராஹிம் லோடி. திட்டின உடனே அந்த எந்த மாமா பையனை திட்டினாரோ அந்த பையனோட அப்பா, அவரோட பேரு தௌலத் கான் லோடி,
நீ மத்தவங்களை திட்டுற சரி, இவன் வந்து உன்னோட மாமா பையன், இவனை எப்படி நீ திட்டலாம் அப்படின்னு அவருக்கு கடுமையான கோபம். இந்த கோபத்துல என்ன பண்றாரு, இர்ராவும் சாம்ராஜ்யத்தை அழிக்காம விடமாட்டேன்னு நேரா காபூல் போறாரு. வெத்தலை பழம் பூப்பாக்கெல்லாம் வச்சு பாபர் கிட்ட சொல்லி, பாபர் இங்க நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, நீங்க கிளம்பி வாங்க, இங்க வந்து இப்ராஹிம் லோடின்ற ஒரு அரசர் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனை வந்து நீங்க வீழ்த்திருங்க. அப்படி நீங்க வீழ்த்திட்டீங்க அப்படின்னா இந்தியா முழுமையும் உங்களுடையதான் ஆயிடும், அதனால பிளீஸ் நீங்க படையெடுத்து வாங்கன்னு சொல்றாரு. பாபர் என்ன பண்றாரு, அங்க இருந்து படையெடுத்து வந்து அவருடைய மகன் ஹுமாயூன் வந்து, ஹுமாயூன் ஒரு இடத்துல கவர்னரா இருக்கிறாரு பெஷாவர்ன்ற இடத்துல, அவரை கொஞ்சம் பேரை கூட்டிட்டு வர்றாரு. பெஷாவர்ல தன்னுடைய மகனையும் கூப்பிட்டுக்கிட்டு இந்தியாக்குள்ள வந்து பானிபட்ன்ற இடத்துல சண்டை போடுறாரு. 1,00,000 படை வீரர்கள் இருக்கிறாங்க இப்ராஹிம் லோடி பக்கம், அதாவது இந்தியா சைடு 1,00,000 பேர் இருக்கிறாங்க. எப்படி இந்த 1,00,000 பேரை திரட்டி இருக்காங்க அப்படின்னா, தோட்டக்காரன், சமயக்காரன், இன்னும் யார் யாரெல்லாம் ரோட்ல சும்மா இருக்கிறவங்க, இந்த யாசகம் கேட்கிறவங்க எல்லாத்தையும் சேர்த்து 1,00,000 பேரை திரட்டிட்டாங்க. ஆனா பாபர் வந்து ரொம்ப கம்மியான ஆட்களை தான் கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. வெறும் ஆயிரக்கணக்கான ஆட்களை கூட்டிட்டு வந்து 1500 பேர் தான் இருக்கும். 1500 பேரை கூட்டிட்டு வந்து இந்த 1,00,000 பேரை ஈஸியா வீழ்த்திட்டாரு. ஆனா 1500 பேரும் வெல் ட்ரெயின்டு, பக்கா ட்ரைனிங்கோட இருந்ததுனால இவங்களை வீழ்த்த முடிஞ்சிச்சு. இவங்களை வீழ்த்திட்டு பாபர் வந்து தன்னுடைய சாம்ராஜ்யம் தான் இதுக்கு மேல இருக்கும்னு அமைக்கிறாரு. அவர் தான் ஜஹீருதீன் பாபர். இதை வந்து நம்ம மிடிவல் இந்தியால இன்னும் டீடைல்டா படிப்போம். முதல்ல வந்தவர் பாபர், அடுத்து அவருடைய மகன் ஹுமாயூன், அதுக்கு அடுத்து வர்றது யாருன்னா ஜஹாங்கீர். ஜஹாங்கீருக்கு அப்புறம் இல்ல, பாபர், ஹுமாயூன், அக்பர் வர்றாரு. அக்பருக்கு அப்புறம் ஜஹாங்கீர், ஜஹாங்கீருக்கு பிறகு ஷாஜஹான், தாஜ்மஹால் கட்டினார் இல்லையா, அவர் தான். அதுக்கப்புறம் அவுரங்கசீப். இந்த அரசர்கள் எல்லாத்தையும் பாபர்ல இருந்து அவுரங்கசீப் வரைக்கும் இவங்க எல்லாம் கிரேட்டர் முகல்ஸ். இவங்களுக்கு அடுத்து வர்றவங்க எல்லாமே லேட்டர் முகல்ஸ் இல்ல லெஸ்ஸர் முகல்ஸ்ன்னு சொல்றாங்க. ஏன்னா இவங்களுடைய பாரம்பரியம் அவுரங்கசீப்போட முடிவுக்கு வருது. அவுரங்கசீப் தான் கடைசி அரசர். அவர் 1707 வருஷம் இறந்து போறாரு. அப்படி இறந்து போகும் பொழுது எந்த அளவுக்கு இந்தியாவோட அமைப்பு இருந்தது அப்படின்னா, மேல காஷ்மீர்ல இருந்து கீழே ஜெஞ்சி வரைக்கும், அதாவது திருவண்ணாமலையில இருக்கிற ஜெஞ்சி, அந்த செஞ்சி வரைக்கும் அவருடைய கண்ட்ரோல்ல இருந்தது. இந்த பக்கம் ஹிந்து குஷ் மலையில இருந்து சிட்டகாங் வரைக்கும், சிட்டகாங் கல்கட்டா, அது வரைக்கும் அவருடைய இதுதான் இருந்தது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய இடத்துல ஆட்சி பண்ணி இருந்திருக்கிறாரு அவுரங்கசீப். இவருக்கு அப்புறம் வந்த அரசர்கள் எல்லாருமே இதை கொஞ்சம் கொஞ்சமா இழக்க ஆரம்பிச்சாங்க. இவ்வளோ பெரிய இடத்த அந்த மேப்பை நான் காட்டுறேன், நீங்க பாருங்க. ஒண்ணு வந்து அக்பர் பீரியட்ல இருந்த மேப். அக்பர் யாரு, அவர் என்ன பண்ணாரு, இது எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா நம்ம மிடிவல் இந்தியன் ஹிஸ்டரியில பார்ப்போம். இது மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி. சரியா? அக்பர் இருந்த பீரியட்ல எவ்வளவு இருக்கு பாருங்க. கடைசியா அவுரங்கசீப் தான் கிரேட்டர் முகல் எம்பையர். இவர் பீரியட்ல எவ்வளவு இருக்கு பாருங்க. இந்த மொத்த இடத்தையும் அவுரங்கசீப்போட பீரியட்ல ஆட்சி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. இதுதான் அதோடைய மேப். ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்களுக்கு அப்புறம் அவுரங்கசீப்புக்கு அப்புறம் வந்த அரசர்கள் எல்லாருமே திறமை குறைந்த அரசர்களா இருந்தாங்க. அப்படி திறமை குறைந்த அரசர்களா இருந்த காரணத்தினால ஈஸியா அது வந்து டிக்ளைன் ஆயிடுச்சு. அப்படி என்ன அரசர்கள் பண்ணாங்க, என்ன திறமை குறைவா இருந்தது அப்படின்னு ஒன்னொன்னா பார்ப்போம் வாங்க. அவுரங்கசீப்புக்கு அப்புறம் எந்தெந்த அரசர்கள் வந்தாங்க, அவங்க என்ன மாதிரியான திறமைகளை வச்சிருந்தாங்கன்னு நம்ம பார்ப்போம். முதல்ல அவுரங்கசீப்பே எப்பேற்பட்ட ஒரு ஆள்னா, ஹிந்துக்களை சுத்தமா மதிக்க மாட்டாரு. ஹிந்துக்கள் வந்து ஹார்ஸ்ல வந்து ஏறி குதிரை சவாரி போகவே கூடாது. இந்துக்கள்ல யாராவது ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய சமாதி கிட்ட போய் விளக்கு வைக்கிறது இயல்பு, விளக்கே வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னும் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. அக்பர் வந்து ஹிந்துக்கள் கிட்ட ரொம்ப பாசமா இருந்தாரு. அவருடைய மனைவியும் ஒரு ஹிந்து, அவருக்கு நிறைய மனைவி, அதுல ஒரு மனைவி ஹிந்து. அப்படி இருக்கிறதுனால இவர் என்ன பண்றாருன்னா, மிகப்பெரிய கோயில் ஒண்ணு கட்டுறாரு, ஃபத்தேபூர் சிக்ரி. அது அக்பரோட தலைமையிடம். அந்த இடத்துல ஒரு பெரிய கோயில் கட்டுறாரு. அது வந்து அந்த பீரியட்ல இருக்கிறதுல அதுதான் மிகப்பெரிய கோயிலா இருந்தது. அது இருந்திருந்தா இப்ப வரைக்கும் ஒரு முஸ்லீம் ஒரு ஹிந்து கோயில் கட்டினாருன்னு சொல்லி ஹிந்து முஸ்லீம் யூனிட்டி இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். அது அக்பர் வந்து கட்டினாரு, அவுரங்கசீப் அதை அடியோட வெட்டிட்டாரு. ஏன் வெட்டினாருன்னா, என்னுடைய ஸ்லீப் வந்து ரொம்ப பாதிக்குது, எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது, அந்த கோயில்ல நீங்க மேல வந்து விளக்கேத்துறீங்க, அதனால எனக்கு தூக்கம் வரமாட்டேங்குது, அதே சமயம் அந்த கோயில்ல இருந்து அடிக்கிற மணி என்னை இரிட்டேட் பண்ணுதுன்னு வெட்டிட்டாரு.
எதை? அந்த கோயில கரகரகரன்னு ரொம்ப வச்சு அறுத்து ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டாரு கோயில. இது ஒண்ணு. இந்துக்கள் வந்து குதிரை ஏற்றம் ஏறக்கூடாதுன்னு சொல்றாரு, விளக்கு வைக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதே போல நீங்க வந்து ஹிந்துவா இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா வரி கட்டணும்னு சொல்றாரு. முஸ்லீமுக்கு வந்து வரி இல்லை. யோசிச்சு பாருங்க, இந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒரே காரணத்துக்காக நீங்க வரி கட்டணும் அப்படின்னு சொல்றாரு. அதே சமயம் அவர் இஸ்லாமிக் லாவை தான் இம்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இது வந்து சில இஸ்லாமியர்களுக்கே பிடிக்காம போகுது. இஸ்லாம்ல குரான்ல என்ன சொல்லியிருக்கோ அதை தான் சட்டமா மாத்தணும்னு நினைக்கிறாரு. நீங்க மேப் பார்த்திருப்பீங்க, அக்பர் பீரியட்ல எவ்வளவு இருந்துச்சு, அவுரங்கசீப் பீரியட்ல எவ்வளவு இருந்துச்சுன்னு. அவுரங்கசீப் வந்து என்ன அப்படின்னா, அவர் டெக்கான், அதாவது இந்த தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, பாண்டிச்சேரி இந்த மாதிரியான ஏரியாக்கள் எல்லாம் பிடிக்கணும். அப்போ வந்து கிடையாது, இப்போ மாடர்ன் நேம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த ஏரியாவெல்லாம் அவர் கேப்சர் பண்ணுன்னு சொல்லி 27 வருஷம் தொடர்ந்து சண்டை போட்டிருக்காரு. மகாராஷ்டிரால இருந்து தமிழ்நாடு வரைக்கும் பிடிக்கணும்னு 27 வருஷம் தொடர்ந்து சண்டை போட்டதுல அவரோட கைக்கு வந்தது என்னோ உண்மைதான். ஆனா அவ்வளோ பெரிய எம்பையரை வந்து ஆட்சி பண்ண முடியாது. ஒரு இன்ஃபிளேட்டட் பலூன் எப்படி இருக்கும்? அதிகமா ஊதப்பட்ட பலூன் வந்து எப்படி இருக்கும்? ஒரு பக்கம் என்ன இருக்குன்னு ஒருத்தவங்களுக்கு தெரியாது, இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னு தெரியாது. அப்போ நான் ஒரு பக்கத்துல இருக்கேன், இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு தெரியல, அந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு தெரியல. இதனால என்னால சரியா கண்ட்ரோல் பண்ண முடியல. 27 வருஷம் தொடர்ந்து அவுரங்கசீப் வந்து சண்டை போட்டதுனால பினான்சியல் ரிசோர்ஸ் எல்லாமே சுத்தமா உடைஞ்சு போச்சு. இவர் இந்த மாதிரியான இந்துக்களுக்கு எதிராக மதவெறி கொள்கையெல்லாம் கொண்டு இருந்ததுனால சீக்கியர்கள் இவருக்கு அகைன்ஸ்டா சண்டை போடுறாங்க. ஜாட், புண்டேலாஸ், ரஜ்புட்ஸ், மராத்தாஸ் எல்லாருமே தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. யாருக்கு? அவுரங்கசீப்புக்கு அகைன்ஸ்டா. அப்ப அவர்ல இருந்தே பிரச்சனை தொடங்கிருச்சு. அவுரங்கசீப் இன்னும் எப்பேற்பட்ட ஆள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய கேரக்டர் அவங்க அப்பாவை கொடுமைப்படுத்தி தான் அரசாட்சி அவர் வாங்கினாரு. ஷாஜஹானை எவ்வளவு கொடுமைப்படுத்த முடியுமோ அவ்வளவு கொடுமைப்படுத்தி இல்லாத சித்திரவதைகள்லாம் உள்ளாக்கி அவர் கட்டின தாஜ்மஹாலையே கடைசி வரைக்கும் பார்க்க விடாம கொடுமைப்படுத்தினாரு. இந்த மாதிரி எல்லாம் தான் ஷாஜஹான் வந்து கடைசி காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்து போனாரு. அவரை கேப்டிவ், அதாவது பிரிசனரா மாத்தி தான் இவரே ஆட்சிக்கு வர்றாரு. அப்போ என்னுடைய மகனும் என்ன பிரிசன்ல வச்சுட்டா என்ன பண்றது? அதனால அவுரங்கசீப் என்ன பண்றாரு, தன்னுடைய பசங்களுக்கு கத்தி சண்டை கத்து கொடுக்கல, வாள் சண்டை கத்து கொடுக்கல, வில் சண்டை கத்து கொடுக்கல, குதிரை ஏற்றம் கத்து கொடுக்கல, ஒரு சோல்ஜருக்கு கத்து கொடுக்க வேண்டிய எதையுமே தன் பசங்களுக்கு கத்து கொடுக்கல. அந்த பக்கம் இவர் கொண்டே வரல. அவுரங்கசீப் இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்களுடைய பசங்க வந்து 3 பேர் இருக்கிறாங்க. அந்த 3 பேத்துல கடைசியா வர்றவர் தான் யாருன்னா பகதூர் ஷா அப்படின்னு. இவர் தான் ஆட்சி பொறுப்பை ஏத்துக்கிறாரு. இவர் ஆட்சி பொறுப்பை ஏத்துக்கும் போது இவர் வந்து ரொம்ப ஓல்டு மேனா இருக்காரு. இவருக்கு வந்து ஒரு டெசிஷனே இவரால் ப்ராப்பரா எடுக்க முடியல. இவரை வந்து ஷா இ பெக்காபர் அப்படின்னு சொல்றாங்க. ஷா இ பெக்காபர் அப்படின்னா என்னன்னா ஹெட்லெஸ் கிங். அவருக்கு தலையே இருக்காது. தலையே இருக்காதுன்னா தலை இருக்காதா? அதுக்கு அது அர்த்தம் கிடையாது. எதை சொன்னாலும் தலையாட்டுவாரு. தலை இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? வேணான்னு சொல்லுவாங்க, மறுப்பாங்க. தலையே இல்லாதவன் எப்பயும் தொங்க போட்டுனே இருக்கிற மாதிரி எது சொன்னாலும் ஓகே ஓகே ஓகேன்ற மாதிரி அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. இவரை ஹெட்லெஸ் கிங்னு தான் கூப்பிடுறாங்க. இவர் ஆட்சிக்கு வரும்போது இவருக்கு 63 65 வயசு. அவ்வளோ வயசுல ஒரு முதியவர் ஆட்சிக்கு வர்ற மாதிரி வந்தாரு அவுரங்கசீப் இறந்ததுக்கு அப்புறம். அதே போல இந்த 27 வருஷம் சண்டை போட்டாருன்னு சொன்னேன் இல்லையா அவுரங்கசீப், இவர் வந்து அவர் ஆட்சி பண்ணும் பொழுது சத்ரபதி சிவாஜியோடைய மகன் சாஹு இவரை வந்து கேப்சர் பண்ணி வச்சிருந்தாரு அவுரங்கசீப். இவர் பொறுப்பேற்ற உடனே பகதூர் ஷா என்ன பண்றாரு, அவங்கள வந்து ரிலீஸ் பண்றாரு, சாஹுவை ரிலீஸ் பண்றாரு. ஹிந்துக்களுக்கு அகைன்ஸ்டா நடந்துகிட்ட அவுரங்கசீப் இவரோட பீரியட்ல எப்படின்னா ஹிந்துக்கள் கூட ரொம்பவும் நட்பு பாராட்டுறாரு. நாம எல்லாம் ஒண்ணுதான், நீங்க நான்லாம் ஒண்ணு அப்படின்றது போல நடந்துக்கிறாரு. இந்த மராத்தாஸ் கூட வந்து அமைதி பாராட்டுறாரு, ராஜ்புட்ஸ் கூட அமைதியா இருக்கும்னு நினைக்கிறாரு, ஜாட்ஸ், புண்டேல்லாஸ் இவங்க எல்லாரு கூடயும் ரொம்ப அமைதியா இருக்கும்னு நினைக்கிறாரு. சரியா? அமைதி ஒப்பந்தம் போடுறாரு. அதே போல குரு கோவிந்த் சிங் அப்படின்னு சொல்லி, இந்த குரு கோவிந்த் சிங்குக்கு இவர் வந்து சீக்கியர்ல இவருடைய கண்ட்ரோல் தான் இருக்காங்க சீக்கியர்கள். அப்போ சீக்ஸுக்காக குரு கோவிந்த் சிங் போராடுறாரு. அவருக்கு வந்து ஹை மன்சப் கொடுத்து அவரை அழகு பாக்குறாரு. மன்சப் அப்படின்னா என்னன்னா இத அடுத்து நான் சொல்றேன், கவனிச்சுட்டு வாங்க. அடுத்த அரசர் யாருன்னா ஜஹாங்கீர் ஷா. கிரேட்டர் முகல்ஸ் பீரியட்ல, அதாவது அவுரங்கசீப் வரைக்கும் அரசர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் கடைசியான முடிவு. ஆனா இவங்க எல்லாருமே லேட்டர் முகல்ஸ் இல்லைன்னா லெஸ்ஸர் முகல்ஸ் சொல்றாங்க. இவங்க அரசர்கள் வந்து என்னன்னா முடிவே எடுக்கக்கூடிய நிலைமையில இருக்கிறவங்க. சில லெஸ்ஸர் முகல்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, கண்ணை தோண்டி குருடா கூட மாத்திட்டாங்க. அந்த அளவுக்கு தான் இருக்கிறாங்க இப்போ முகலாய அரசர்கள்.
எப்போ லேட்டர் முகல் பீரியட்ல. இந்த பீரியட்ல என்ன ஆகுதுன்னா, ஒரு யோசிச்சு பாருங்க, ஒரு முதலமைச்சர் வந்து ப்ராப்பரா நின்று முடிவெடுக்கலன்னா கூட இருக்கிற ஆளுங்க எல்லாம் முடிவெடுக்க ஆரம்பிப்பாங்க. அதே போல அந்த முகல் பீரியட்ல என்ன நடந்ததுன்னா, இந்த அரசர்கள் பவரா இல்லாத காரணத்தினால என்ன நடக்குது, அங்க இருக்கக்கூடிய முக்கியமான நோபல் அமைச்சர்கள் இருப்பாங்கல்ல, அமைச்சர்கள், முக்கிய அதிகாரிகள், இவங்கெல்லாம் முக்கிய முடிவை எடுத்துட்டு அப்புறம் அரசருக்கு தெரிவிக்கிறாங்க. சில நேரம் அரசரையே நான் தாண்டா தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு சொல்லி சிலர் அரசரையே அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த மாதிரியான நிகழ்வும் நடக்குது. இதுல என்னன்னா, ஜஹாங்கர் ஷா, இந்த ஜஹாங்கர் ஷா அப்படின்ற ஒரு ஆட்சிக்கு வர்றதுக்கு காரணமே யாருன்னா, ஜுல்பிகார் கான் அப்படின்ற ஒருத்தர் தான். இந்த ஜுல்பிகார் கான் வந்து அவன் பிரதமரா இருக்கிறாரு. பிரதமர் அப்படின்னா வசீர் அப்படின்னு அர்த்தம். வசீரா இருக்கிறாரு. இவர் தான் ஜஹாங்கர் ஷாவை அடுத்த அரசரா நியமிக்கிறாரு. இவர் வந்து இந்த ஜிசியா டாக்ஸ் அபாலிஷ் பண்றாரு. ஜிசியா டாக்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு முஸ்லிமா இருந்தா டாக்ஸ் கட்ட தேவையில்ல, ஆனா ஒரு ஹிந்துவோ கிறிஸ்டியனோ இருந்தா டாக்ஸ் கட்டணும். அததான் ஜிசியா டாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. முஸ்லிமை தவிர அப்போ யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா, ஹிந்து, புத்திசம், ஜெயினிசம் சமயம் சேர்ந்தவங்க, சீக் சேர்ந்தவங்க இருந்தாங்க. இவங்க எல்லாரையும் டாக்ஸ் கட்டுங்கன்னு சொல்றது ஜிசியா டாக்ஸ். இதை வேண்டான்னு அபாலிஷ் பண்ணாரு. அதே போல இஜாரா சிஸ்டம். இஜாரா சிஸ்டம்னா நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையாப்பா? இதை கொண்டு வந்தவர் யாருன்னா ஜுல்பிகார் கான் தான். இவர் பீரியட்ல கொண்டு வந்திருக்காங்க, ஆனா அதுக்கு பின்னாடி மாஸ்டர் மைண்டா இருந்தது ஜுல்பிகார் கான். என்னன்னு சொல்றேன் கேளுங்க. இப்போ ஒரு பழ தோட்டம் இருக்கு. அந்த பழ தோட்டம் இருக்குன்னா, யாராவது ஒருத்தருக்கு மொத்தமா நம்ம குத்தகை கொடுத்துறோம் இல்லையா? மொத்தமா குத்தகை கொடுத்துட்டோம் அப்படின்னா, அவர் அந்த பழங்களை எல்லாம் எடுத்து என்ன விலையோ அந்த விலைக்கு அவர் வித்துக்குவாரு. இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன் கேளுங்க. ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல வரியை வந்து வசூல் பண்ணணும். அதாவது நிலத்தின் மீது வரியை வந்து வசூல் பண்ணணும். அதுக்கு அரசாங்கம் என்ன பண்ணணும்? யாராவது ஒரு ஆளை நியமிச்சு வரியை வசூல் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லணும். ஆனா அரசாங்கம் அதை பண்ணல. என்ன தெரியுமா பண்றாங்க? ஏலம் நடத்துறாங்க. அதிகமா யார் ஏலம் கேட்கறாங்களோ, ஏப்பா சென்னை ஏலம் விடுறேன், யார் எடுக்கிறது? அப்படி யார் பணத்தை கட்டி ஏலத்தை எடுக்கிறாங்களோ அவங்கதான் அந்த இடத்துல வரியை வசூல் பண்ணணும். வரி வசூல் பண்ணும்போது இவ்வளவுதான் வசூல் பண்ணணும்னு கணக்கே கிடையாது. இஷ்டத்துக்கு அவங்க எவ்வளவு வேணாலும் வரியை வசூல் பண்ணிக்கலாம். அததான் இஜாரா சிஸ்டம்னு சொல்றாங்க. அதாவது அதிகமா யார் ஏலம் கேட்கறாங்களோ அவங்களுக்கு அந்த இடத்தையே கொடுத்துறது, இத்தனை வருஷத்துக்கு நீ வரியை வசூல் பண்ணிக்கோன்னு. இதுதான் இஜாரா சிஸ்டம். இது ஜஹாங்கர் ஷா பீரியட்ல வருது. அதுவும் இல்லாம சவுத் அண்ட் சர்தேஷ் முகி ரைட்டை வந்து மராத்தாஸ் கொடுக்குறாங்க. சவுத் அப்படின்னா நீங்க என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். இந்த மராத்தாஸ் பீரியட்ல தான் இதை கொண்டு வர்றாங்க. 25% ஆஃப் த ரெவின்யூவை மராத்தாஸ்க்கு கொடுக்கணும். இதுதான் சவுத். 10% ஆஃப் த ரெவின்யூவை மராத்தாஸ் கொடுக்கணும். இதுதான் சர்தேஷ் முகி. ரொம்ப தெளிவா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் கேளுங்க. ஒருத்தர் கடை வச்சிருக்காரு. உன் கடைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். என்ன வேணாலும்னா என்ன வேணா நடக்கலாம். இது உடையலாம், அது கீழே விழலாம், யாராவது உன்னை வந்து அடிக்கலாம். யார் அடிப்பா? நீ பணம் கொடுக்கலாம், நானே வந்து அடிப்பேன்டா. அப்ப என்னங்க பண்ணும்? உன் லாபத்துல இருந்து 25% பணத்தை எனக்கு எடுத்து வை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுக்கு பேர் தான் சவுத். அதாவது ஒரு நாட்டின் மொத்த வருமானத்துல இருந்து 25% வந்து மராத்தாஸ்க்கு கொடுத்துடணும். அப்படி கொடுக்கலன்னா அவங்க அங்க போய் ரெய்டு பண்ணுவாங்க. ரெய்டு பண்ணி அங்க இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் உடைப்பாங்க. அப்ப அவங்க ரெய்டு வரக்கூடாது அப்படின்னா சவுத் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். இது 25%. சர்தேஷ் முகி அப்படின்னா, இப்போ ஒரு 4 பேர் போய் அந்த கடையை சூறையாடுறாங்கன்னா அதுல ஒரு கேங் லீடர்னு ஒருத்தர் இருப்பாரு. அந்த கேங் லீடருக்கு அவரை ரெக்கக்னைஸ் பண்ற விதமா 10% எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். அதுதான் சர்தேஷ் முகி. சர்தேஷ் முகின்னா, நீங்க ஏதான் இங்க அரசர் அப்படின்றத நான் ஏத்துக்கிட்டேன், ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி வாயில சொன்னா போதாது, அதுக்கு எக்ஸ்ட்ராவா 10% கொடு அப்படின்னு கேட்கறது. அப்போ 25% ஃபர்ஸ்ட் கொடுத்தது யாருக்கு? மராத்தா ஸ்டேட்டுக்கு. 10% கொடுக்கறது யாருக்கு? மராத்தா கிங்குக்கு. ஓகேவா? இதுதான் சவுத் அண்ட் சர்தேஷ் முகி. இந்த ரைட்டை வந்து மராத்தாஸ் கொடுத்தாங்க ஜஹாங்கர் ஷா பீரியட்ல. எங்க டெக்கான்ல வரி வசூல் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க இது. சரியா? அடுத்ததா ஆட்சிக்கு வரக்கூடிய அரசர் ஃபருக் சியர். இந்த ஃபருக் சியர் யாருடைய ஆதரவுனால ஆட்சிக்கு வர்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சையத் பிரதர்ஸ். சையத் பிரதர்ஸ் அப்படின்றது 2 பேரு. நீங்க 10 பேரு, ஆனா நாங்க 2 பேரு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி இவங்க 2 பேரு நிறைய வேலையை வந்து செஞ்சிருக்காங்க. என்னன்னு ஒன்னொன்னா சொல்றேன் கேளுங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஜுல்பிகர் கானோடைய ஆதரவுல தான் பகதூர் ஷாவும் ஜஹாங்கர் ஷாவும் ஆட்சிக்கு வந்திருப்பாங்க. இப்போ ஜுல்பிகர் கானோடைய ஆதிக்கம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருச்சு.
இப்ப சயீத் பிரதர்ஸ் வந்து அவங்க தலையிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் உள்ள இருக்க நோபல்ஸ் தான், அமைச்சர்கள் தான். அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா தலையிட ஆரம்பிச்சு இந்த ஃபரூக் சையர் அப்படின்றவரை ஆட்சியில உட்கார வைக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஹிந்து சீஃப், அதுக்கப்புறம் இந்த ராஜ்புட்ஸ், மராத்தாஸ், இவங்க எல்லார்கிட்டையுமே ஒரு சகிப்புத்தன்மையை வந்து கொண்டு வர்றாங்க. ரிலிஜியஸ் டாலரன்ஸ். ஹிந்து முஸ்லீம்னா ரொம்ப ஒரு கசப்பான ரிலேஷன்ஷிப் தான் இருக்கும், அப்படிலாம் இல்லாம ஒரு சகிப்புத்தன்மையை ஒண்ணு கொண்டு வர்றாங்க. அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து ஃபுல் கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. அதே போல இந்த ஹிந்து சீஃப் நோபல்ஸ் எல்லாம் இருக்கிறாங்கன்னா அவங்கள கவர்னன்ஸ்ல சேர்த்துக்கிறாங்க. நீங்க அமைச்சரா இருங்க, நீங்க ஜாகிர்தாரா இருங்க, நீங்க ஒரு மன்சப்தாரா இருங்க, அந்த மாதிரி அவங்களை எல்லாம் சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துக்கிட்டு இந்த சீக்கியர்கள் வந்து சீக் லீடர் யாருன்னா பந்தா பகதூர். பந்தா பகதூர் இவருடைய தலைமையில தான் சீக்கியர்கள் பெருசா போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி போராட்டம் பண்ணக்கூடிய சீக்கியர்களை எல்லாம் அடக்கி ஒடுக்குறாரு. இந்த பந்தா பகதூரை தூக்குலையும் போடுறாங்க. பந்தா பகதூரை கொலை பண்றாங்க. உன்னாலதான் இங்க பிரச்சனையே வருது, அப்ப உன்னையே கொலை பண்றேன்னு சயீத் பிரதர்ஸ் சீக்கியர்களோட முக்கிய தலைவர் பந்தா பகதூரை கொலை பண்றாங்க. இவருக்கு வந்து ஒரு நாள்பட்ட நோய் இருந்தது. யாருக்குன்னா இந்த ஃபரூக் சையருக்கு. இப்படி நோய் இருந்ததன் காரணமா இவரால எதையுமே சரியா அன்றாட வேலையை கூட செய்ய முடியல. அப்போ பிரிட்டிஷ்ல இருந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அனுப்பி வச்ச ஒரு டாக்டர் வர்றாரு. அவர் பேர் வந்து வில்லியம் ஹாமில்டன். இவருக்கு வெளியே சொல்ல முடியாத ஒரு நோயை அவர் வந்து குணப்படுத்திட்டாரு. அப்படி குணப்படுத்தின உடனே அதுக்கு நன்றி கடனா ஏதாவது பண்ணும் இல்லையா, அதுக்கு நன்றி கடனா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ராயல் ஃபர்மேன் அப்படின்ற ஒண்ணு கொடுக்குறாரு. என்ன இந்த ராயல் ஃபர்மேன்னா, அதாவது கம்பெனி பெங்கால் முழுக்க வர்த்தகம் பண்ணிக்கலாம். அப்படி வர்த்தகம் பண்றதுக்கு அவங்க ஒவ்வொரு பொருளுக்கும் வரி கட்டணும்னு அவசியம் இல்லை. மாறா 3000 ரூபாய் கட்டினா போதும் வருஷத்துக்கு. இதை வச்சு முழுக்க அவங்க ட்ரேட் பண்ணிக்கலாம்னு ஒண்ணு கொடுக்குறாரு. இதுக்கு பேர் தான் ராயல் ஃபர்மேன். எப்படிப்பட்ட அரசரா இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு குணநலம் இருக்கும் இல்லையா. இவர், நான் எத்தனை நாள் தான் இந்த சையது பிரதர்ஸோட கண்ட்ரோல்ல இருக்கிறது, என்னால இனி அவங்களோட கண்ட்ரோல்ல இருக்க முடியாது. அதனால நான் என்ன பண்றேன்னா சயீத் பிரதர்ஸை கொலை பண்றேன் அப்படின்ட்டு இவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. இந்த சயீத் பிரதர்ஸ் 2 பேர். ஒருத்தர் வந்து சயீத் அப்துல்லா கான். இந்த சயீத் அப்துல்லா கான் வந்து பிரைம் மினிஸ்டரா இருக்காரு, அதாவது வசீர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தர் ஹுசைன் அலிகான். இந்த ஹுசைன் அலிகான் என்ன பண்றாருன்னா மீர் பக்ஷியா இருக்காரு. மீர் பக்ஷி அப்படின்னா மிலிட்டரி கமாண்டர். எத்தனை நாள் தான் இவங்க 2 பேரோட பிடியில நான் சிக்கி இருக்கிறது, இது எனக்கு பிடிக்கலன்னு ஃபரூக் சையர் நினைக்கிறாரு. இவங்களை வந்து எப்படியாவது இவங்களை விட்டு வெளியில வரணும், இவங்களை கொலை பண்ணணும்னு 3 தடவை முயற்சி பண்றாரு. ஒரு தடவை கூட இவர் ஜெயிக்க முடியல. அதனாலதான் இவர் அரசரா இருக்கிறாரு. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, ஒரே தடவை தான் முயற்சி பண்ணாங்க. யார் கூட சேர்ந்து? இந்த சமயத்துல மராத்தால யார் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா பேஷ்வா பாலாஜி விஸ்வநாத்னு ஒருத்தர் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு, இவனை கொஞ்சம் கொலை பண்ணணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, இவனை நம்ம கொலை பண்ணிட்டா உங்களுக்கு நாங்க நிறைய கன்செஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்ல, அந்த ஆசை வார்த்தையை கேட்டு ஃபரூக் சையரை பாலாஜி விஸ்வநாத் கூட சேர்ந்து கொலை பண்ணி ஆட்சியிலிருந்து இறக்கிட்டாங்க சயீத் பிரதர்ஸ். இதோட இந்த ஃபரூக் சையரோட ஆட்சி முடியுது. இந்த ஃபரூக் சையர் இறந்த உடனே இந்த சயீத் பிரதர்ஸே அடுத்து யார் அரசரா வரணும்ன்றதையும் தீர்மானிக்கிறாங்க. ரஃபி உஸ் தராஜத், ஸ்பெல் பண்றேன், RAFI ஸ்பேஸ் US ஸ்பேஸ் DARAJAT, ரஃபி அஸ் தராஜட். இவரை வந்து கொண்டு வர்றாங்க. இவர் வந்து 4 மாசம் தான் இருந்தாரு. டிபி வந்து இவர் இறந்துட்டாரு. அடுத்தது ரஃபி அஸ் டவுலா. இவர் வந்து ஒரு கொஞ்ச நாள் தான் இருக்கிறாரு. இவரும் டிபி வந்து இறந்து போறாரு. அதுக்கப்புறம் தான் வர்றாரு முகமது ஷா ரங்கீலா. அடுத்ததா வர்றவரு முகமது ஷா. இவரை வந்து என்னன்னு கூப்பிடுறாங்கன்னா ரங்கீலான்னு கூப்பிடுறாங்க. எப்பவும் சந்தோஷமா மட்டும்தான் இருப்பாரு. இவரை பத்தி சொல்லணும்னா, இவர் ஒரு கையில் மதுவும் மறு கையில் மங்கையும் கிடைத்தால் போதும், என்னுடைய மொத்த அரசாட்சியும் நான் இழக்க தயார் அப்படின்னு சொல்றாரு. அப்போ மதுவின் மீதும் மங்கையின் மீதும் தீராத ஈடுபாடு கொண்டு இருக்கிறாரு இவர். இப்படி இருக்கிற சூழ்நிலையில இவர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஆட்கள் தான் அதிகமா இன்வால்வ் ஆகுறாங்க. அமைச்சர்கள், அதிகாரிகள் தான் இன்வால்வ் ஆகுறாங்க இவருடைய ஆட்சியில. இதுல முக்கியமா இவர் இந்த மாதிரியான கெட்ட பழக்கங்கள்லாம் ஈடுபட்டதுனால, அதாவது அரசாட்சி வந்து ரொம்ப பெருசு, இந்தியா முழுக்க இருந்துச்சு. ஹைதராபாத்ல இருக்கவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஓகே இதை நான் எடுத்துக்கிறேன்னு அவங்க தனியா போயிட்டாங்க. அவதுல இருக்கிறவங்க ஓகே இதை நான் தனியா பிரிச்சுக்கிறேன்னு அவங்க தனியா பிரிச்சுக்கிட்டாங்க.
பெங்கால், பீகார், ஒரிசா எல்லாம் தனியா பிரிச்சுக்கிட்டாங்க. அப்போ இருக்கக்கூடிய எல்லாருமே அங்கங்க ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் மாதிரி நான் தனியா பிரிஞ்சுக்கிறேன், இனிமே உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி பிரிய ஆரம்பிச்சுட்டாங்க ஒவ்வொருத்தரா. அது இவரோட பீரியட்ல தான் ஸ்டார்ட் ஆச்சு. இவர் ஒரு கதக் டான்சர், நல்லா அழகா கதக் ஆடுவாரு. இதுல என்ன சொல்றாங்கன்னா, நிசாம் உல் முல்க், இந்த நிசாம் உல் முல்க் அப்படின்றவர் டெக்கானை தனியா பிரிச்சுக்கிட்டு போயிட்டாரு. சாதத் கான் அப்படின்றவர் அவதை தனியா பிரிச்சுக்கிட்டு போயிட்டாரு. முர்ஷித் குலி கான் அப்படின்றவர் பெங்கால், பீகார், ஒரிசா இதை தனியா பிரிச்சுக்கிட்டு போயிட்டாரு. அப்போ பிரேக்கப் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பவர்ஃபுல் நோபல்ஸ் செமி இண்டிபெண்டன்ட் அப்படின்லாம் அட்டானமஸ் ஸ்டேட்டை தனியாவே கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவருடைய டைம்ல முக்கியமா வந்தது என்னன்னா, நாதிர் ஷான்னு ஒருத்தர். இந்த நாதிர் ஷாவை என்னன்னு கூப்பிடுறாங்கன்னா, நெப்போலியன் ஆஃப் பெர்ஷியான்னு கூப்பிடுறாங்க. பெர்ஷியாவை ஆட்சி பண்ணிட்டு இருந்தவர் தான் இந்த நாதிர் ஷா. நாதிர் ஷா பெர்ஷியால இருக்கக்கூடிய எல்லா ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவங்களையும் துரத்தி அடிச்சுட்டு இதுக்கு மேல பெர்ஷியா என்னோடதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவர் ஆட்சி பண்ண ஆரம்பிக்கும் பொழுது எந்தெந்த ஆப்கானிஸ்தானியர்கள்லாம் வேணான்னு கிளம்பி பிரிஞ்சு போனாங்களோ இவங்க இந்தியாவில இருந்து சதி திட்டம் தீட்ட ஆரம்பிச்சாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட நாதிர் ஷா என்ன பண்றாரு, பெர்ஷியால இருந்து கிளம்பி நேரா இந்தியாவுக்கு வர்றாரு. இந்தியாவில ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தவர் அப்ப யாரு, இந்த முகமது ஷா. இவரை ரங்கீலான்னு கூப்பிடுறாங்க. இவர் பெர்ஷியால இவருடைய தூதரக அதிகாரிகள்லாம் இருந்தாங்க, எல்லாத்தையும் ரிட்டர்ன் பேக், நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த நாதிர் ஷா என்ன பண்ணிருக்காருன்னா, இத்தனை நாள் இருந்தீங்கல்ல, இப்ப ஏன் உங்க தூதரக அதிகாரிகள்லாம் இங்க ரிட்டர்ன் வான்னு நீங்க கூப்பிட்டுக்கிட்டீங்க, எனக்கு பதில் சொல்லுங்கன்னு 3 முறை ஆள் அனுப்புறாரு. 2 முறை ஆட்களை திருப்பி அனுப்பிட்டாரு முகமது ஷா. 3வது முறை வந்தவரை பிடிச்சி அடைச்சு வச்சுட்டாரு பிரிசன்ல. யாரு, இந்த முகமது ஷா. இதை பார்த்த பெர்ஷியால இருக்கிற நாதிர் ஷாக்கு கோபம் நேரா இந்தியாவுக்கு கிளம்பி வர்றாரு. இந்தியாவுக்கு கிளம்பி வழியில இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும் கைப்பற்றுறாரு. நீ எப்படி ஆப்கான் நோபல்ஸ் எனக்கு எதிராக சதி திட்டம் தீட்டுறாங்க, அவங்கள உன்னோட இடத்துல வச்சிருப்ப, ஒண்ணு. 2வது, நான் உன்கிட்ட ஆட்களை அனுப்புறேன் தூதுக்கு, அந்த தூது ஆளையே நீ கைது பண்ற, நீ அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்ட்டு ஜலாலாபாத், பெஷாவர் இது எல்லாத்தையும் கைப்பற்றிக்கிட்டாங்க. கைப்பற்றிட்டு அங்க அவருடைய பேர்ல காயின்ஸ் அடிச்சு அந்த ஊருக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. புரிஞ்சுக்கோங்க, முகமது ஷா கண்ட்ரோல்ல இருக்கிறது தான் ஜலாலாபாத், பெஷாவர். இதை எல்லாத்தையும் இவர் கைப்பற்றி தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு அங்க இவரோட பேர்ல காயின்ஸை வெளியிடுறாரு. இந்த முகமது ஷாவும் நாதிர் ஷாவும் நேருக்கு நேரா பார்த்துக்கக்கூடிய ஒரு இடம் எதுன்னா பேட்டில் ஆஃப் கர்னல். இந்த கர்னல்னு நடக்கிற போர்ல தோத்து போயிடுறாரு இந்தியாவை சேர்ந்த முகமது ஷா. அப்படி தோத்து போனதுனால என்ன நடக்குதுன்னா, என்னுடைய வீரர்கள் நிறைய பேர் இதுல பலி ஆயிட்டாங்கன்னு சொல்றாரு நாதிர் ஷா. சரி, அதுக்கு என்ன பண்ணணும், போர் இழப்பீடா எனக்கு 25 கோடி பணம் கொடு. அதே போல இந்த இண்டஸ் ப்ராவின்சஸ்க்கு அந்த பக்கம் இருக்கிறது, அதாவது சிந்து, வெஸ்டர்ன் பஞ்சாப், காபூல் எல்லாம் நீ எனக்கு கொடு. அப்படி நீ எனக்கு கொடுக்கலன்னா திருப்பி நான் உன் மீது போர் தொடுப்பேன். அதே சமயம் 25 கோடி காசும் வேணும்னு கேட்கிறாரு. இடத்தையெல்லாம் கொடுத்துட்டாரு. காசு 25 கோடி கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்ல, அப்ப நீ ரெடி பண்ணி கொடுக்குற வரைக்கும் நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு டெல்லிக்கு 2 பேருமே போர் முடிஞ்சு குதிரையில போறாங்க. பணம் கொடுக்க ஒரு 2-3 நாள் லேட் ஆகுது. இந்த சமயத்துல அடடா டெல்லி இவ்வளவு அழகா இருக்கா அப்படின்னு இந்த நாதிர் ஷா என்ன பண்றாரு, 25 கோடி மட்டும் இல்லாம எனக்கு அந்த கோஹினூர் டைமண்ட் எடுத்துக்கிறேன்னு அதை எடுத்துன்னு போயிட்டாரு. ஷாஜஹானோட பீகாக் த்ரோன் ஒண்ணு இருக்கு, நான் இதை எடுத்துக்கிறேன்னு இதை எடுத்துட்டு போயிட்டாரு. அதுவும் இல்லாம டெல்லி மக்களை எல்லாத்தையும் குத்தி கொலை பண்றாரு, சூறையாடுறாரு. இந்த மாதிரி சூறையாடினது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற மக்களை பெரும் துன்பத்துக்கு உள்ளாக்குறாரு. அங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா திருடிக்கிட்டு போறாரு. இவரோட முகமது ஷா பீரியட்லயே இவ்வளவு ஒரு கொடூரம் நடக்குது. இந்த முகமது ஷா இவரோட பீரியட்ல யாரு வசீர்னா பிரைம் மினிஸ்டர், யார் பிரைம் மினிஸ்டரா இருக்கிறார்னா அவருடைய பேரு முகமது அமீன் கான். அவரை எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா, அவரோட டைட்டில் இட்மட் உட் தௌலா, ITMAD ஸ்பேஸ் UD ஸ்பேஸ் DAULA, இத்மத் உத் தௌலா. இவர் தான் பிரைம் மினிஸ்டரா இருக்காரு. எதுக்காக இவரை பிரைம் மினிஸ்டரா போட்டாங்கன்னா, சயீத் பிரதர்ஸ் அதிகப்படியான கொடுமைகளை நிகழ்த்திக்கிட்டு வந்தாங்க அங்க இருக்கக்கூடிய அரசர்களை. அப்போ இந்த முகமது அமீன் கான் தான் என்ன பண்றாருன்னா, திறமையா செயல்பட்டு சயீத் பிரதர்ஸை ஓரம் விலக்கி வைக்கிறாரு. அப்படி அவரை ஓரம் விலக்கி வச்சதுனால இந்த முகமது ஷா என்ன பண்றாரு, இதுக்கு மேல நீ பிரைம் மினிஸ்டரா இரு அவங்களோட இடத்துல அப்படின்னு சொல்லி அவங்கள பிரைம் மினிஸ்டரா போடுறாரு. இவரை ஏன் பிரைம் மினிஸ்டரா போடுறாருன்னா, முக்கிய காரணம் இந்த சயீத் பிரதர்ஸை விளக்குனது மட்டும் கிடையாது. 2 பேர் சயீத் பிரதர்ஸ். ஒருத்தர் ஹுசைன் அலி,
அந்த ஹுசைன் அலிய கொன்னுட்டாரு இவரு. யாரு? முகமது அமீன் கான். அதே போல அப்துல்லா கான் ஒருத்தர் இருக்காரு. சயீத் பிரதர்ஸ் 2 பேர் தான். ஒருத்தரை கொன்னுட்டாரு, இன்னொருத்தரை பிரிசனரா மாத்திட்டாரு. அப்துல்லா கானை தான் பிரிசனரா மாத்திட்டாரு இந்த இட்மத் உத் தௌலா. இந்த இட்மத் உத் தௌலா தான் அகமது ஷா பகதூர் பீரியட்லயும் பிரைம் மினிஸ்டரா இருக்கிறாரு. முகமது ஷாக்கு அப்புறம் அடுத்து வர்ற அரசர் இந்த அகமது ஷா பகதூர். இவரோட பீரியட்லயும் இவர் தான் பிரைம் மினிஸ்டரா இருக்காரு. இவரோட பீரியட்ல நடக்கிற முக்கியமான நிகழ்வு என்னன்னா, நாதிர் ஷாக்கு அப்புறம் வரக்கூடிய ஆள் யாருன்னா அகமது ஷா அப்தாலி. அதாவது நாதிர் ஷா திருட வந்தாரு முதல்ல, 2வதா திருட வர்றவர் அகமது ஷா அப்தாலி. இவர் ஒரு நாட்டோட அரசர் தான். ஆனாலும் இங்க வந்து சண்டை போட்டு பஞ்சாப், மூல்தான் எல்லாத்தையும் இந்த அகமது ஷா இவர்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டாரு. ஆட்சி ஆண்டவர் பேரும் அகமது ஷா, சண்டைக்கு வந்தவர் பேரும் அகமது ஷா தான். சரியா? இவர் பேர் இந்தியாவில் இருக்கவர் பேரு அகமது ஷா பகதூர், சண்டைக்கு வந்தவர் பேரு அகமது ஷா அப்தாலி. சரியா? அவர் என்ன பண்ணாரு? இவர்கிட்ட இருந்து பஞ்சாப் அண்ட் மூல்தான் வாங்கிக்கிட்டாரு. மராத்தாஸ் கிட்ட இருந்து மால்வான், புண்டல்கண்ட் இதையும் வாங்கிக்கிட்டாரு. இது இல்லாம இந்த அகமது ஷா பகதூர் இவர் இருக்கார் பாத்தீங்களா இந்தியாவுல, இவருடைய பிரைம் மினிஸ்டர்னா ஒருத்தர் இருந்தாருன்னு சொல்லி சொன்னேன் இல்லையா, முகமது ஷா பீரியட்ல இருந்து இப்ப வரைக்கும் இருக்காருன்னு. அவர் பேர் தான் முகமது அமீன் கான். அவரை செல்லமா இட்மட் உத் தௌலான்னு கூப்பிடுவாங்க. அது அவரோட டைட்டில். அவர் என்ன பண்றாரு? இவரை தனியா கூட்டிட்டு போயிட்டு இவர் கண்ணு 2த்தையும் நோண்டிடுறாரு மராத்தாஸோட உதவியோட. 2 கண்ணையும் நோண்டி இவரை வந்து கண் பார்வையற்ற ஒரு அரசரா சிறைச்சாலையில வச்சு இல்லாத கொடுமை எல்லாம் பண்றாரு இந்த முகமது அமீன் கான் என்ற பிரைம் மினிஸ்டர். அடுத்து வரக்கூடிய அரசர் ஆலம்கீர் 2, செகண்ட் ஆலம்கீர்னு சொல்லுவாங்க. இவரோட பீரியட்ல டெல்லியில வந்து ஆப்கான்ஸும் ரோஹில்லாஸும் அதிகமா இருந்தாங்க. அவங்க எல்லாத்தையும் துரத்திட்டு, அதாவது அந்த அகமது ஷா அப்தாலி யார் சண்டை போட்டு வந்தாரோ அவர் எல்லாத்தையும் துரத்திட்டு மராத்தாஸ் வந்து டெல்லியை ஒரு சேஃபா வச்சிருந்தாங்க. பஞ்சாப் அண்ட் லாகூர் எல்லாத்தையும் இப்ப டெல்லி கூட இணைச்சுக்கிட்டாங்க. இவரோட பீரியட்ல தான் இந்தியாவோட மிக முக்கியமான போரான பேட்டில் ஆஃப் பிளாசி வந்து நடக்குது. தொடர்ந்து அகமது ஷா அப்தாலி இவரோட பீரியட்லயும் ரெய்டு பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா ஒரு பிரைம் மினிஸ்டர் இருந்தாருன்னு, அதாவது முகமது அமீன் கான். அவர் தான் இவரோட பீரியட்லயும் பிரைம் மினிஸ்டரா இருக்காரு. சோகம் என்னன்னா, இந்த செகண்ட் ஆலம்கீரையும் இவர் வந்து கொன்னுடுறாரு. ஆளே இல்லாம பண்ணிடுறாரு, தான் அரசனாகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல. இதே போல இந்த முகமது அமீன் கான் எல்லாத்தையும் கொலை பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது அடுத்தடுத்து வரக்கூடிய அரசர்களுக்கே பயம் ஆயிடுச்சு. ஐயோ இவன் வந்தா என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததா வரக்கூடிய அரசர் செகண்ட் ஷா ஆலம், அதாவது ஷா ஆலம் செகண்ட்னு சொல்லுவாங்க. இவர் வந்து இவரோட பீரியட்ல தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் நடக்குது. யாருக்குன்னா மராத்தாஸ்க்கும் அகமது ஷா அப்தாலி, அதாவது அவர் வந்து பெர்ஷியால இருந்து வந்திருக்காரு, அகமது ஷா அப்தாலிக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மராத்தாஸ்க்கும் நடுவில் ஃபைட் நடக்குது. சொல்ல போனா மராத்தாஸுக்கும் முகல்ஸுக்கும் தான் நடக்கணும். முகல்ஸ் அந்த அளவுக்கு இந்த பீரியட்ல வீக் ஆயிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா எங்க இந்த பிரைம் மினிஸ்டர் வந்தா எல்லாத்தையும் குத்தி கொலை பண்ணிடுவானோன்ற பயத்துல, ஏன்னா ஏற்கனவே ஒருத்தருக்கு கண்ணை எடுத்துட்டான், இன்னொருத்தனுக்கு அவர் அந்த ஆளை கொலை பண்ணிட்டான், நம்மள என்ன பண்ண போறான்னு சொல்லி ஷா ஆலம் என்ன பண்றாருன்னா அவதுல இருக்கக்கூடிய சூஜா உத் தௌலா அப்படின்றவர்கிட்ட போய் அடைக்கலம் கேட்டு அங்க போய் இருக்கிறாரு. இங்க டெல்லியில இருக்கக்கூடிய நிலைமைய மராத்தாஸ் வந்து சரி பண்றாங்க. மராத்தாஸ் டெல்லியில இருக்க நிலைமையெல்லாம் சரி பண்ணதுக்கு அப்புறம் கூப்பிடுறாங்க, நீங்க கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி. எல்லாம் மராத்தாஸ் நிலைமையை சரி பண்ணதுக்கு அப்புறம் தான் ஷா ஆலம் வந்து அவதுல இருந்து டெல்லிக்கே வர முடிஞ்சது. அந்த அளவுக்கு ரொம்ப பயத்துலதான் இருந்திருக்காரு அந்த பிரைம் மினிஸ்டர் மேல. இன்னொன்னு இவர் பீரியட்ல என்ன அப்படின்னா, இவர் வந்து டெல்லியில இருந்து சப் அர்பன் டெல்லி வரைக்கும் தான் இவர் ஆட்சியே பண்ணாரு. அந்த அளவுக்கு ரொம்ப கம்மியா சுருங்கிருச்சு. இவரோட பீரியட்ல நடந்த முக்கிய நிகழ்வு பேட்டில் ஆஃப் பக்சர். இது என்னன்னு நம்ம தெளிவா பின்னாடி பார்ப்போம். அடுத்து பேட்டில் ஆஃப் பானிபட், இது என்ன அப்படின்றதையும் நம்ம ரொம்ப தெளிவா பார்ப்போம். இது மராத்தாஸ்க்கும் அகமது ஷா அப்தாலிக்கும் இடையில நடந்தது. அடுத்தது பிரிட்டிஷ் வந்து திவானி ரைட்ஸ் இவரோட பீரியட்ல தான் அக்யூர் பண்ணியிருக்காங்க. பிரிட்டிஷ் திவானி ரைட்ஸ் இவரோட பீரியட்ல தான் அக்யூர் பண்ணியிருக்காங்க. திவானி ரைட்ஸ்னா ரெவின்யூ கலெக்ஷன், பிரிட்டிஷ்காரங்கிட்ட கொடுத்துட்டாரு, ரெவின்யூ கலெக்ஷன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி. எதன் மூலம்? ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத், இதன் மூலமா நீ பண்ணிக்கோப்பான்னு சொல்லி கொடுக்குறாங்க ஷா ஆலம் பீரியட்ல. இதுதான் இவரோட பீரியட்ல நடக்கிற முக்கியமான நிகழ்வு. அடுத்தது செகண்ட் அக்பர், அக்பர் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இவர் வந்து இவர் காலத்தில் நடந்த முக்கிய நிகழ்வு என்ன அப்படின்னா,
ராஜாராம் மோகன் ராய்க்கு ராஜா அப்படின்னு டைட்டில் கொடுக்குறாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் பேர் ராம் மோகன் ராய் தான். இவர் ராஜான்னு டைட்டில் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ராஜா ராம் மோகன் ராய் அப்படின்னு இவருக்கு பேர் வந்தது, ராஜா ராம் மோகன் ராய்க்கு. இவர் வந்து பிரிட்டிஷ் ப்ரொடெக்ஷனுக்கு கீழே தான் இருந்தாரு. பிரிட்டிஷ் டெல்லியை கேப்சர் பண்ண உடனே இவர் வந்து பிரிட்டிஷ் ப்ரொடெக்ஷன்ல தான் அக்பர் செகண்ட் இருக்கிறாரு. இவர் வந்து ஒரு நல்ல போயட். இவர் வந்து ஹிந்து முஸ்லிம் யூனிட்டிக்காக டெல்லியில ஒரு ஃபெஸ்டிவல் நடத்திருக்காரு. என்னன்னா ஃபூல் வாலோ கி சேர். பூல் அப்படின்னா என்னன்னா பூக்கள்னு அர்த்தம், ஃபிளார்ஸ். இந்த பூக்காரர்களோட ஒரு ஊர்வலம், இதுதான் ஒரு நிகழ்ச்சி. இது ஒரு 3 நாள் நடக்கும் டெல்லியில. இதை வந்து இவர் தான் தொடங்கி வச்சிருக்காரு, அக்பர் செகண்ட். இவரோட பீரியட்ல பிரிட்டிஷ் அவங்களோட பேர்ல வந்து காயின்ட் மின்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவர் வந்து அரசரு, ஆனா இவரோட பேரை ஸ்டாப் பண்ணிட்டு பிரிட்டிஷோட பேர்ல சொந்தமா காயின்ஸ் வந்து அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கடைசியா வரக்கூடிய அரசர் பகதூர் ஷா செகண்ட். இவரை பகதூர் ஷா ஜாஃபர் அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து ஒரு நாமினல் ஹெட்டா தான் இருந்தாரு. இவருடைய பீரியட்ல எந்த விதமான முன்னேற்றமும் முகல்ஸ் வந்து அடையல. இவரோட பீரியட்ல தான் ரொம்ப முக்கியமா 1857 ரிவோல்ட் வருது. இது ஒரு பெரிய ரிவோல்ட். இது என்னன்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அடுத்தடுத்த கிளாஸ்ல. இந்த ரிவோல்ட்ல இந்தியன் ரூலர்ஸ் எல்லாருமே தோத்து போயிடுறாங்க. இவரோட தலைமையில தான் இந்த ரிவோல்ட்டே நடக்குது. இவருடைய கேரக்டரே எப்படி அப்படின்னா, ஷாஜஹானாபாத் அப்படின்ற சிட்டிக்குள்ள மட்டும்தான் இவர் தங்கி இருக்கிறாரு. ஆனா அவுரங்கசீப் பீரியட்ல பாருங்க, இந்தியா முழுக்க ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க. இவர் தான் கடைசி அரசர், பகதூர் ஷா ஜாஃபர். லேட்டர் முகல்ஸோட கடைசி அரசர் இவர் தான். இவர் ஷாஜஹானாபாத்தோட கன்ஃபைன் பண்ணி அங்க மட்டும்தான் இருந்தாரு, அதுக்கு மேல வரல. அதே போல இந்த இந்தியன் ரூலர்ஸ் எல்லாம் 1857 ரிவோல்ட்ல தோத்த உடனே இவரை பர்டிகுலரா எங்க அனுப்பிட்டாங்கன்னா, இவருடைய மகன்களை எல்லாம் கொன்று ரங்கூனுக்கு அனுப்பிட்டாங்க. எங்க ரங்கூனுக்கு அனுப்பிட்டாங்க. இவர் அங்கேயே இருந்து இறந்துட்டாரு. இங்க இந்த அரசர்களே ரொம்ப ரொம்ப மோசமான முறையில சித்திரவதையெல்லாம் அனுபவிச்சது யாருன்னா செகண்ட் ஷா ஆலம் தான். இவர் என்ன மாதிரியான சித்திரவதையெல்லாம் அனுபவிச்சிருக்காருன்னு கேளுங்களேன். இந்த குலாம் காதிர் அப்படின்னு சொல்லி ஒரு ரோஹில்லாவோட அரசர் இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு திருட்டு வேலையெல்லாம் செய்யறவர் தான். அவர் வந்து உள்ள தூந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அரண்மனைக்குள்ளார ஷா ஆலம் ஆட்சியில இருக்கும் பொழுது அவரை வந்து அவமானப்படுத்தியிருக்காரு. அவங்க தாயை வந்து துணியெல்லாம் ஆடை அவிழ்த்து நிர்வாணப்படுத்தியிருக்கிறாரு. அதே சமயம் அவரோட மனைவி, அதாவது மகாராணிய கற்பழிச்சிருக்கிறாரு. அவங்களோட தாயை கற்பழிச்சிருக்காரு. இருக்கிற எல்லா கேவலமான வேலையும் செஞ்சிருக்காங்க. ஒரு 21 பேர் அரண்மனையில இருக்கக்கூடிய ராஜாக்களோட மகன் மகளை எல்லாம் இவர் கொன்னு இருக்காரு. யாரு? குலாம் காதிர். ஷா ஆலம்க்கு இவ்வளோ ஒரு பெரிய கெட்டது நடந்திருக்கு. இதெல்லாம் நடக்கும்போது குலாம் காதிர் ரோஹில்லாவோட வம்சத்தை சேர்ந்தவர் பண்ணிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் மராத்தாஸ் வந்து அந்த குலாம் காதிரை பிடிச்சி அவரை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்றது. அவருடைய ஆணுறுப்பை ஒரு நாள் வெட்டுறாங்க, கண்ணை ஒரு நாள் நோண்டுறாங்க, 10 விரல ஒவ்வொரு நாள் வெட்டுறாங்க, கால் விரல வெட்டுறாங்க, கடைசியா தூக்கு மாட்டி கொள்றாங்க. யாரு? மராத்தாஸ் வந்து குலாம் காதிரை பண்ணியிருக்காங்க. நீ எப்படி ஷா ஆலம் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. இவர் தான் ஷா ஆலம் 2 தான் இருக்கிறதுல ரொம்ப கொடுமைகளை அனுபவிச்ச அரசர். இது இல்லாம பினான்சியலா ஒரு அரசர் வந்து ரொம்ப கொடுமையை அனுபவிச்சிருக்காரு. என்னன்னா, இவங்கெல்லாம் அரசர்கள், ஆனா இவருக்கு வந்து கடைசியா வரும்பொழுது பிரேயர் பண்ணிட்டு, வெள்ளிக்கிழமை பிரேயர் பண்ணிட்டு வருவாங்க. யாரும் முஸ்லிம்ஸ் எல்லாம். அது இப்போ வரைக்கும் வழக்கத்துல இருக்கு. ஆனா இவர் இந்த ஆலம்கீர் 2 பிரேயர் பண்ணிட்டு வரும்பொழுது அவருக்கு குதிரை கூட இல்லாம நடந்து வர்ற நிலைமைக்கு ஆயிட்டாரு. இதெல்லாம் நீங்க முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து முக்கியமான காசஸ் என்னென்னு நம்ம படிப்போம். அடுத்ததா டிக்ளைன் ஆஃப் முகல்ஸ்ல என்னென்ன காசஸ், இதெல்லாம் முக்கியமான காசஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தது அந்த அரசர்கள் என்னென்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம். இப்போ டோட்டலா சோசியோ ரிலிஜியஸ் காசஸ் என்னென்ன, மிலிட்டரி காசு என்ன, பொலிட்டிக்கல் காசு என்ன, எக்கனாமிக் காசு என்ன, அதாவது காரணங்கள், சமூக காரணங்கள், பொருளாதார காரணம், இராணுவ காரணங்கள், அரசியல் காரணம், என்னென்ன காரணங்களால் முகலாய சாம்ராஜ்யம் வீழ்ச்சி அடைஞ்சதுன்னு படிக்கிறோம். முதல்ல அவுரங்கசீப்போட பொறுப்பு. இது வந்து எங்க இருக்கு? அவுரங்கசீப்போட இது பொலிட்டிக்கல் காசுல இருக்கு. அவுரங்கசீப்போட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, அதிகமா போர் நடத்தி இடத்த வாங்கணும்னு 27 வருஷம் போர் நடத்தியிருக்காரு. நடத்திய எல்லா போர்லயும் பணம் அதிகமா செலவாயிருக்கு. இப்படி செலவாயிட்டு அந்த இடத்தையெல்லாம் கைப்பற்றினதுக்கு அப்புறம் கூட அது ஒரு ஊதிய பலூன் மாதிரி தான், இன்ஃபிளேட்டட் பலூன் மாதிரி தான் இருந்தது. ப்ராப்பரா ஆட்சி பண்ண முடியல. அதுக்கப்புறம் இந்த சோசியோ எக்கனாமிக் காசுல
கோயில்களை இடிக்கிறது, ஹிந்துக்களோட நம்பிக்கையை வந்து சிதைக்கிறது. நீ ஹிந்துவா அப்படின்னா கண்டிப்பா நீ டாக்ஸ் கட்டு, முஸ்லீமா இருந்தா நீ பணம் எதுவும் கட்ட தேவையில்ல, நீ சம்பாதிக்கிற காசை நீயே வச்சுக்கோ, ஹிந்துன்னா கண்டிப்பா டாக்ஸ் கட்டுன்னு ஹிந்துக்களை கொடுமைப்படுத்துறது. இந்த புத்த சமயத்தை சேர்ந்தவங்க, சமண சமயத்தை சேர்ந்தவங்க, சீக்கிய சமயத்தை சேர்ந்தவங்களை கொடுமைப்படுத்துறதெல்லாம் இவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதனாலதான் சீக்ஸ், ஜாட்ஸ், புண்டேலாஸ், ராஜ்புட்ஸ் இவங்க எல்லாம் இவங்க மேல கடுமையான கோவத்துல இருக்கிறாங்க. சீக்கியர்கள் கோவத்துல இருக்க ஒரே காரணம் என்னன்னா, ஜஹாங்கீரோட பீரியட்ல சீக்கிய குருல ஒரு 10 பேர் தான் இருக்கிறாங்க. அந்த 10 முக்கிய குருவை தான் இப்ப வரைக்கும் சாமியா கும்பிடுறாங்க. அதுல ஒரு குருவை ஜஹாங்கீர் கொன்னுடுவாரு. அதனாலே சீக்கியர்கள் இவங்க மேல, முகல்ஸ் மேல ரொம்ப கோபமா இருக்காங்க. அவுரங்கசீப் வந்து இன்னும் அந்த கோபத்தை தீவிரப்படுத்தும் விதமா சீக்கியர்கள் மேல பல விஷயத்த வந்து அவங்களுக்கு அகைன்ஸ்டா பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அடுத்து இஸ்லாமிக் லா படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இஸ்லாமிக் லா படி நடக்கணும்ன்றத சில இஸ்லாமியர்களே கூட ஒத்துக்கல. இதுதான் ஒரு முக்கியமான காரணம். அது இல்லாம இந்த ஒரு விளக்கு இருக்குன்னா, ஹிந்துக்கள் வந்து யாராவது ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா விளக்கு பத்த வைக்கிறது வழக்கம். அந்த விளக்கு பத்த வைக்க கூடாது, குதிரையில ஏறக்கூடாது. அதே சமயம் இவருக்கு அடுத்து ஆட்சி பண்ணவங்க ஒரு 12 ரூலர்ஸ் இருக்காங்க. இந்த 12 ரூலர்ஸுமே அவ்வளோ ஒன்றும் திறம்பட செயல்படல. அடுத்து வீக் சக்சஸர்ஸ் ஆஃப் அவுரங்கசீப். இந்த வீக் சக்சஸர்ஸ் யார் யாருன்னா, இது வந்து ஒரு சர்வாதிகார அமைப்பு கொண்டது. ஆனா இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த சர்வாதிகார அமைப்பை கெடுத்து குட்டிச்சவராக்கி இவங்களால உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளே சமாளிக்க முடியல. இன்டர்னல் சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ண முடியல, எக்ஸ்டர்னல் சேலஞ்சஸையும் ஃபேஸ் பண்ண முடியல. இப்போ இன்டர்னல் சேலஞ்சஸ்னா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சீக்ஸ், ஜாட்ஸ், மராத்தாஸ், புண்டேலாஸ், ராஜ்புட்ஸ் இவங்க எல்லாம் சண்டைக்கு வந்தா இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல முகல்ஸ்னால. இது இன்டர்னல் சேலஞ்ச். எக்ஸ்டர்னல் சேலஞ்ச் அப்படின்னா நாதிர் ஷா, அகமது ஷா அப்தாலி, ஏதோ ஒரு நாட்டுல பெர்ஷியால இருந்து வர்றவன், ஆப்கானிஸ்தான்ல இருந்து வர்றவன்லாம் உள்ளது வந்து சண்டை போட்டு போறான். இவங்களால அதை தடுக்க ஒரே ஒண்ணு கூட பண்ண முடியல. இது ஒரு முக்கிய காரணமா பாக்குறாங்க. அதே போல இதுக்கப்புறம் வந்த இஸ்லாமிய அரசர்கள்லாம் எப்படி இருந்தாங்கன்னா, பகதூர் ஷா வந்து ஷாயி பெகாபர் எல்லாத்துக்கும் தலையாட்டுற மாதிரி இருந்தாரு. ஜஹாந்தர் ஷா இவர் ஒரு முழுமையான ஃபூல், முட்டாளா இருந்திருக்காரு. ஃபருக் சையர் இவர் வந்து ஒரு கோவர்டு, சண்டைக்கே போக முடியாம கோழையா இருந்திருக்கிறாரு. வேற ஒருத்தர் பிரைம் மினிஸ்டர் இவர் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு இவர் இருந்திருக்காரு ஒரு அரசரா. முகமது ஷா இவர் வந்து ரங்கீலா, இவர் வந்து என்னுடைய கையில் மதுவும் மங்கையும் மட்டும் இருந்தால் போதும், அரசாட்சியை நான் உங்களுக்கு எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு வாழ்ந்திருக்காரு. அகமது ஷா வந்து அதிகமா ஹரீம் வந்து வச்சிருக்காரு. ஹரீம்னா அந்தப்புறம். அந்தப்புறத்தை நிறைய வச்சு அதுல பெண்களை எப்பயும் ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் இவருடைய வேலை. இவருடைய மதுவும் எப்பயும் ஃபுல்லா இருக்கணும், அதே போல அந்த புறத்துல பெண்களும் ஃபுல்லாவே இருக்கணும். இதெல்லாம் காட்டுற இவங்க முக்கியத்துவத்தை அட்மினிஸ்ட்ரேஷன்ல காட்டல. இவங்க எதுல ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா, ஃபுல் டெசிஷன் எடுக்கிறதுல தான் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டி ஜெனரேஷன் ஆஃப் முகல் நொபிலிட்டி என்னன்னா, அடுத்த காசு இது. இவங்க வந்து எப்படி இருந்த ஆளுங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஹார்டு கேரக்டர், ஹார்டா இருப்பாங்க. இவங்கள வந்து யாராலையுமே அசைச்சிக்கவே முடியாது. அப்படி இருந்தவங்க இப்ப நிறைய லக்ஸரியை வந்து இவங்க அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போர்க்களத்துக்கு போகும்போது பல்லாக்களை போறது, எப்பயும் ஒயின் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கிறது, ஹரீம்ல பெண்களை வந்து சேர்த்துக்கிறது. அரசர் மட்டும் இல்ல, அமைச்சர்களும் அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த மாதிரிதான் இருந்தாங்க. இப்போ இந்த முகல்ஸ்ல வந்து ஹிந்துஸும் தான் அமைச்சரா இருந்தாங்க. அக்பர் பீரியட்ல எல்லாம் ஹிந்துஸும் அமைச்சரா இருந்தாங்க. அவங்களுமே அப்படி மாறிட்டாங்க. என்னது, குடிக்கிறது, பெண்கள் கூட இருக்கிறது, இந்த மாதிரி மாறிட்டாங்க. அப்ப அரசர் மட்டும் இல்ல, கூட இருக்க அமைச்சர்கள், அதிகாரிகள் எல்லாமே கரப்டா மாறிட்டாங்க. இது ஒரு முக்கிய காரணம். ஆனா மராத்தாஸ், ராஜ்புட்ஸ், சீக்ஸ் இவங்கெல்லாம் எப்படின்னா, எப்படியாவது இவங்களை வீழ்த்திடணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு முன்னாடி இவங்களால நிக்க முடியல. இன்னொன்னு, இது வந்து க்ளோஸ்டு கோஆபரேஷனா மாத்திட்டாங்க. முன்ன எப்படி இருந்ததுன்னா, யார் வேணாலும் முகல் ஆர்மியில சேரலாம், நீ கேப்பபிளா இருந்தா போதும், ஒரு 6 அடி 3 அங்குலம் இருந்தா போதும், சூப்பரா சண்டை போடுவியா, நீ முகல் ஆர்மியில சேர்ந்துக்கோன்னாங்க. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அது வந்து ஹெரிடிட்ரியா ஆயிடுச்சு. ஹெரிடிட்ரின்னா எனக்கு அப்புறம் என்னுடைய மகன், என்னுடைய பேரன், அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால திறமையானவர்களுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. யாருக்கு வந்து அதிகப்படியான ஜாகீர் வருமோ அதை வாங்குறதுலதான் இவங்க குறியா இருக்கிறாங்களே தவிர, சண்டை போடுறதுல குறியா இல்லை, ஆட்களை தயார் பண்றதுல குறியா இல்லை, வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு இவங்களுக்கு தெரியல. ஆனா எப்படியெல்லாம் லாபம் சம்பாதிக்கணும்ன்றதை மட்டும்தான் பார்த்திருக்காங்க.
பிரிட்டிஷ் இவங்க பீரியட்ல வந்துட்டாங்க. பிரிட்டிஷ் கிட்ட அதிகப்படியா மாமூல் வாங்குறது, அதிகப்படியா கிஃப்ட் வாங்குறது, இங்க இருக்கக்கூடிய பெசன்ட்டை அதிகமா, பெசன்ட்ஸ்னா விவசாயிகள், அவங்கள அதிகமா துன்புறுத்தி அவங்க கிட்ட இருந்து லஞ்சம் வாங்கி சாப்பிடுறது, இந்த மாதிரி தொடர்ந்து நடந்ததுனால அவங்களுடைய தன்மையே மாறிடுச்சு. அதே போல யார் வந்து அடுத்த பிரைம் மினிஸ்டர் ஆகுறதுன்னு சொல்லி அங்க ஒரு கேவலமான அரசியல் வந்து நடந்துகிட்டு இருக்கு. என்னன்னு சொல்றேன் கேளுங்க. இப்போ ஒரு முதலமைச்சர் இருக்காருன்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டுல கூட போன ஆட்சியில, அதுக்கு முன்ன ஆட்சியில, இந்த ஆட்சியில, எந்த ஆட்சி வந்தாலுமே ஒரு சில சமூகத்தை சேர்ந்தவங்க ஆட்சியை கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க. நம்ம அடிக்கடி நியூஸ் பேப்பர்ல பார்ப்போம். இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க டாமினேட் பண்றாங்க, அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க டாமினேட் பண்றாங்க, அதாவது தமிழகத்தின் வடப்பகுதியில இருக்கவங்க டாமினேட், தெற்கு பகுதியில இருக்க ஜாதியினர் டாமினேட் பண்றாங்கன்னு சொல்லுவோம். அதே போல இங்கேயும் ஒரு டாமினேஷன் நடந்திருக்கு. அதுதான் என்னன்னா கோர்ட் ஃபேக்ஷன். இதுக்கு கீழே நம்ம படிக்கிறோம் பிட்டர் ஃபேக்ஷனலிசம். இந்த டாபிக் இது என்னன்னா, இதுல வந்து அரசர் வந்து இருக்காரு, அதுக்கு கீழே இருக்கிற அமைச்சர்கள் ஆப்கானை சேர்ந்தவங்களா இருக்காங்க, சென்ட்ரல் ஏசியாவை சேர்ந்தவங்களா இருக்காங்க, பாரசீகம் பெர்ஷியாவை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க, இந்தியாவை சேர்ந்தவங்களாவும் இருக்கிறாங்க. அப்போ இவங்க துரானி, இரானி, டுரானி, ஹிந்துஸ்தானின்லாம் சொல்றாங்க. துரானி அப்படின்னா யாரு? டர்க்கில இருந்து வந்தவங்க. இவர் பாபர் வந்த சமயத்துல பாபர் கூடயே வந்தவங்களுக்கு பேர் தான் டுரானின்னு பேரு. அப்போ இவங்க யார் யார் டுரானி நோபல்ஸ்னா, ஆசஃப் ஜா, நிசாம் உல் முல்க், கம்ருதீன், ஜக்ரியா கான், இவங்கெல்லாம் டுரானி நோபல்ஸ். தான் நம்ம ஜாதியை சேர்ந்தவன் தான் பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு சொல்லி துரானி குரூப்ல சேர்ந்தவங்க இவங்கெல்லாம். இவங்களை சப்போர்ட் பண்றது பாபர். அவங்க பீரியட்ல இருந்தே இவங்க இருக்காங்க. அடுத்தது இரானி. இரானி அப்படின்னா பெர்ஷியால இருந்து வந்தவங்க. இதுல முக்கியமான ஆட்கள் யார் யாருன்னா நோபல்ஸ், அமீர் கான், ஈஷக் கான், சாதத் கான். இவங்க யார் மூலமா இந்த அரசவைக்கு வந்தாங்கன்னா நூர்ஜஹான் மூலமா. அதாவது ஜஹாங்கீர் ஒரு சண்டைக்கு போறாரு, அங்க போய் ஒருத்தரை வீழ்த்தி அவருடைய மனைவி ரொம்ப அழகா இருக்காங்க, அவரோட மனைவியை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவங்க தான் நூர்ஜஹான். இப்போ நூர்ஜஹான் வந்து அதிகமா அரசியல்ல தலையிட ஆரம்பிச்சாங்க. இப்போ ஒரு வீடே இருக்குன்னா ஒரு சில வீட்டுல வந்து பெண்கள் என் கணவனுக்கு தான் எல்லாம் தெரியும் அமைதியா விட்டுருவாங்க. ஒரு சில வீட்டுல பெண்கள் வந்து நீ சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் என்கிட்ட எடுத்து வந்து கூட டாமினேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அதை டாமினேட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கணவன் நல்லா இருக்கிறதுக்காக ஒரு மனைவி செய்யற நல்லதுன்னு சொல்லலாம். அது எடுத்துக்கிறவங்கள பொறுத்து. அதே மாதிரி நூர்ஜஹான் என்ன பண்ணிருக்காங்க, உனக்கு எதுக்கு ஆட்சி, மொத்தமா என்கிட்ட கூட நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அவங்க அதிகமா இதுல தலையிட்டு இருக்காங்க. அதனால அவங்க சைட்ல இருந்து யார் யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்க எல்லாம் இரானி. இதுல யார் யார் இந்த இரானி நோபல்ஸ் யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, நூர்ஜஹானோட அண்ணன், நூர்ஜஹானோட அப்பா, நூர்ஜஹானோட தம்பி, இவங்கெல்லாம் தான் இருப்பாங்க. அடுத்து ஹிந்துஸ்தானி. ஹிந்துஸ்தானி வந்து அக்பர் இருந்த பீரியட்ல அக்பர் வந்து ஹிந்துஸ் கிட்ட ரொம்ப நல்லதா நடந்துகிட்டாரு. அப்படி இருக்கும்போது இந்த சயீத் பிரதர்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, அவங்க வந்து ஹிந்துஸ்தானிய நோபல்ஸ் தான். அவங்க சயீத் அப்துல்லா கான், அப்புறம் சயீத் ஹுசைன் அலி, இவங்கெல்லாம் ஹிந்துஸ்தான் நோபல்ஸ். இவங்க இல்லாம ஆப்கானை சேர்ந்தவங்களும் இருந்தாங்க. அவங்க பேர் டுரானி, DURRANI. அப்ப கோர்ட் ஃபேக்ஷன்ல யார் யார் இருந்திருக்காங்க? டுரானி, இரானி, ஹிந்துஸ்தானி, டுரானி. டுரானினா டர்க்கி, இரானினா பெர்ஷியன், ஹிந்துஸ்தானினா இந்தியா, டுரானினா ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவங்க எல்லாம் இருந்திருக்கிறாங்க. சரியா? அடுத்தது இந்த லா ஆஃப் சக்சஷன். நோ கிளியர் லைன் ஆஃப் சக்சஷன். எனக்கு அப்புறம் என் மகன் வரணும்னு சொல்லி ஒரு சக்சஷன் லைன் இருக்கணும். ஆனா இங்க அது இல்லை. அதனால ஒரு தாய் வயிற்றுல இருந்து நாங்க பிறந்தோம், ஒரு அரசருக்கு பிறந்தோம் அப்படின்னா அந்த அரசருக்கு பிறந்த எல்லாருமே எங்களுக்கு வந்து ஆட்சி பண்ண அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஊர் பக்கம்லாம் ஒண்ணு சொல்லுவாங்க, மூத்த பையனுக்கு சேட்டு பங்கு கொடுக்கறதுன்னு. இது வந்து ஒரு வழக்கம். ஆனா இஸ்லாம்ல அப்படி ஒரு வழக்கமே கிடையாது. மூத்த பையனுக்கு எது கொடுக்கணும், இளைய பையனுக்கு எது கொடுக்கணும்னு எல்லாருமே ஈக்குவல். எல்லாருமே ஈக்குவல் அப்படின்னா மன்னருக்கு வந்து ஒரு மனைவி இல்லை, மொத்தம் 5-6 மனைவி இருக்காங்க. அப்ப 5-6 மனைவிக்கு பிறந்த பசங்களுமே ஆட்சி அதிகாரம் எனக்கு தான் வரணும்னு ஒருத்தன் இன்னொருத்தனை கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்போ அவுரங்கசீபுக்கு அடுத்து வந்த அரசர் வந்து பகதூர் ஷா. இவர் செத்து பல நாள் அவர் அப்படியே ரோட்ல போட்டு அடுத்து யார் அரசர் ஆவறதுன்னு சொல்லி அவங்களுக்குள்ளார சீட்டு குலுக்கி போட்டு பார்த்து ஒருத்தன் இன்னொருத்தனை கொலை பண்ற அளவுக்கு போயிருக்காங்க. இந்த அளவுக்கு நடந்திருக்கு. அப்போ கிளியர் லைன் ஆஃப் சக்சஷனே கிடையாது. அடுத்து இவன் தான் அரசர்னா அவனுக்கு தெரியும், ஏன் அப்ப நான் அரசர் ஆகக்கூடாதா, ஏன் இவன் அரசர் ஆகக்கூடாதான்னு அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை.
அப்போ என்ன பண்றாங்க, ஒவ்வொரு ஃபேக்ஷனல் லீடருமே இந்த அமைச்சர் அதிகாரிகள்லாம் 2 அமைச்சர் இன்னொருத்தனுக்கு சப்போர்ட் பண்றது, இன்னொரு 2 அமைச்சர் வேற ஒருத்தனுக்கு சப்போர்ட் பண்றது, இன்னொரு 2 அமைச்சர் இன்னொருத்தனுக்கு சப்போர்ட் பண்றது. 5 பசங்க இருக்கிறாங்கன்னா இதே மாதிரி இந்த டுரானி, இரானி, ஹிந்துஸ்தானி இவங்கெல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் சண்டை போட்டு, இது அரசர்களுக்கு மத்தியில நடந்த சண்டைன்றத மாறி இவங்களுக்காக நான் களத்துல நிக்கிறேன், இது என்னோட சண்டைடான்னு சொல்லி அமைச்சர்கள் சேர்ந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையா இந்த இடத்துல மாறிச்சு. அடுத்த அரசர் யாருன்னு தேர்ந்தெடுக்கிறதுல எல்லாருமே நான் தான் அரசர்னு சொல்லிக்கிட்டாங்க. இதுல ஜுல்பிகார் கான் அப்படின்றவரு ஒரு சமயத்துல அரசரை தேர்ந்தெடுக்கிறாரு. சயீத் பிரதர்ஸ் 4 அரசர்களை இவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. அடுத்தது இந்த டுரானியை சேர்ந்தவங்க நிசாம் உல் முல்க், ஆசப் ஜா, முகமது அமீன் இவங்கெல்லாம் அரசர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்படி தேர்ந்தெடுக்கிறதுனால என்ன பிரச்சனைனா, இந்த முகமது அமீன்லாம் டுரானியை சேர்ந்தவர். இவர் அரசரை தேர்ந்தெடுக்கிறேன்னு சொல்லி அரசரே கண்ணை நோண்டிட்டாரு. அடுத்து நீதான் அரசர்னு ஒருத்தனை உட்கார வச்சு, ஒரு சப்பையா இருக்கிற ஒரு ஆளை உட்கார வச்சு அந்த அரசரை கழுத்தறுத்து போட்டாரு, கொலை பண்ணிட்டாரு. அடுத்து ஒரு அரசர், நான் உள்ள அரசவைக்குள்ள வர்றதுக்கே எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லி அவர் அவதுல போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி பிரச்சனை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை தொடர்ந்து நடக்கும் பொழுது அடுத்து யார் அரசர் ஆகிறது, இது கிளியரா அவங்களுக்கே ஒரு கிளாரிட்டியே இல்ல. கிளாரிட்டி இல்லாததுதான் பிரச்சனை. இது இல்லாத ரைஸ் ஆஃப் மராத்தாஸ். ரைஸ் ஆஃப் மராத்தாஸ் அப்படின்றது என்னன்னா, மராட்டியர்கள் அதிகமா ஊடுருவ ஆரம்பிச்சிட்டாங்க. மராட்டியர்கள் பேஷ்வாஸ் கீழே பெருசா ரைஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. மராட்டியர்கள் சத்ரபதி சிவாஜி அவங்களுடைய ஆட்கள் எல்லாம் போனதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட வேலை செஞ்சிருப்பாங்க இல்லையா முக்கிய அதிகாரிகள், அவங்க தான் பேஷ்வாஸ். இதை பத்தி நம்ம டீட்டெயில்டா பின்னாடி படிக்கலாம். இந்த பேஷ்வாஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, கிரேட் மகாராஷ்டிரா எம்பையர், அதாவது ஹிந்து பத்ஷாஷி, அகண்ட இந்து பாரதம் சொல்றாங்கல்ல, அதை அமைக்கிறதுல இவங்க ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க. இப்படி தீவிரமா இருக்கும் பொழுது முகல்ஸ் என்ன பண்ணிருக்கணும்னா, இவங்களையும் உள்ள சேர்த்து இவங்களுக்கும் ஆட்சியில பங்கு கொடுத்துருக்கணும். அதையெல்லாம் கொடுக்கல. அப்படியெல்லாம் கொடுக்காததுனால தொடர்ந்து இவங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க மராட்டியர்கள். இது ஒரு பிரச்சனை. அப்புறம் மிலிட்ரி வீக்னஸ். இந்த மிலிட்ரி வீக்னஸ்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு ப்ராப்பரான மிலிட்ரி ட்ரைனிங்னா என்னன்னே தெரியாது. சண்டைக்கு போறோமா, அங்க எத்தனை பேர் வருவாங்க, யார் அடிக்கலான்றதை தாண்டி ஃபுல்லா குடிச்சிட்டு சண்டைக்கு போறது, சண்டைக்கு போகும்போது போர்க்களத்துல பல்லாக்க தூக்கிட்டு போறது. இவங்களுக்கு டிசிப்ளின்ன்றதே சுத்தமா கிடையாது. முன்ன முகல் சூப்பர் டிசிப்ளின்டு, 1500 பேர் 1,00,000 பேர் அடிச்சு ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. இப்போ இவ்வளோ வருஷம் ஒன்னா இருந்து 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 இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இவங்க பெர்ஷியாவை பிடிக்கலான்னு 3 தடவை போயிருக்காங்க. நாதிர் ஷாக்கு எதிர்த்து சண்டை போட்டு காந்தகார், ஆப்கானிஸ்தானை பிடிக்கலான்னு காந்தகாருக்கு 3 தடவை போர் தொடுத்து போயிருக்காங்க. ஒரு தடவை கூட முகல்ஸால ஜெயிக்க முடியல. அப்ப உலகத்துக்கே தெரிஞ்சிருச்சு முகல்ஸ் இதுக்கு மேல வேலைக்கு ஆக மாட்டாங்கன்னு. நாதிர் ஷா இவங்களுடைய எல்லை டெல்லியில 25 கோடி கேட்டு அதை வாங்கினதுக்கு அப்புறமும் கோஹினூர் டைமண்டு, ஷாஜஹான் உட்காந்து பீகாக் த்ரோன் எல்லாத்தையும் தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் கூட, பீகாக் த்ரோன் அப்படின்றது என்னன்னா ஷாஜஹான் உட்காந்து மயில் சாசனம், அதுதான். எல்லாத்தையும் தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் கூட அங்க இருக்கக்கூடிய டெல்லி மக்களை கொலை பண்ணியிருக்காங்க. ஜெனரல் மெசக்கர் நடந்திருக்கு. அப்பயும் இவங்களால ஒன்றும் பண்ண முடியல. யாரு? இந்த முகல் மிலிட்ரியால. லக்ஸரியா இருந்திருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கூட மாரல் அப்படின்றதே இல்லை, ட்ரில்லே கிடையாது. ஆனா அவுரங்கசீப் பீரியட்ல அதுக்கு முன்னாடி எல்லாம் மிலிட்ரியை ரெகுலரா செக் பண்ணுவாங்க. இவங்க ஏதாவது செடிஷன் பண்றாங்களா, அதாவது தேச துரோகம் பண்றாங்களா, மத்த நாட்டு அரசரை பாக்குறாங்களா, இல்ல கோழையா இருக்கிறாங்களா, தேசத்துக்கு எதிராக எதனா பேசுறாங்களா, இதெல்லாம் பார்ப்பாங்க. இப்போ எதையும் இவங்க கண்டுக்கிறதே இல்லை. இண்டிவிஜுவல் எவனோ ஒருத்தர் எங்கேயோ போன்னு விட்டுட்டாங்க. முன்ன மஸ்குலர் எக்ஸசைஸ் ஹெவியா பண்ணுவாங்க. இப்ப அவங்களுக்கு இது என்னன்னே தெரியாத போயிடுச்சு. இவங்க கிட்ட அவுடேட்டடா இருக்குது இவங்களுடைய வெப்பன்ஸ் எல்லாமே. என்னன்னா, மராத்தாஸ் சூப்பரான வெப்பன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஆனா இவங்க கிட்ட வெப்பன்ஸ்ன்றதே ஒண்ணுமே கிடையாது. வெப்பன்ஸே ஒண்ணும் இல்லாம இவங்க என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா, சும்மா ஏதோ ஒரு கைத்துப்பாக்கி, ஒரு பீரங்கி, ஒரு கவசத்தை மட்டும்தான் வச்சிருக்கிறாங்க. இவங்க நடந்து போனாலே சர்க்கஸுக்கு ஆள் சேர்த்துற மாதிரி நடந்து போறாங்க. ஆண், பெண், வயசானவங்க, இளைய ஆளுங்க, கையில கோடாரி வச்சுட்டு, கையில துப்பாக்கி வச்சுட்டு, பின்னாடி ஒரு ஸ்கிரீனை தூக்கிட்டு, யானை, குதிரை, இது எல்லாம் நடந்து போனா போருக்கு போற மாதிரி இல்லை, ஏதோ சர்க்கஸுக்கு போற மாதிரி இருக்கு. இந்த அளவுக்கு இவங்களுடைய நிலைமை மாறிடுச்சு. ஏன்? இதுதான் முக்கிய காரணம்.
மிலிட்ரியில டிசிப்ளின் கிடையாது, அவுடேட்டட் வார்ஃபேரு, இன்டர்னல் எக்ஸ்டர்னல் வந்து அவங்களால சரியா பார்த்துக்க முடியல, ப்ரொடெக்ட் பண்ண தெரியல, ஜெனரல் மெசக்கர் நடந்தும் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. இதெல்லாம் முக்கிய காரணம். அடுத்து எக்கனாமிக் பேங்க்ரப்சி. என்னன்னா இவங்களுக்கு வந்து ப்ராப்பரா வரி வசூல் பண்ணவே தெரியல. இஜாரா சிஸ்டம்லாம் கொண்டு வர்றாங்க. இஜாரா சிஸ்டம் அப்படின்னா நான் முன்னே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். என்னது, யார் வந்து ஹையஸ்ட் பிட்டரோ, யார் இந்த இடத்த ஏலம் கேட்கறாங்களோ அவங்களுக்கு அந்த இடத்தையே கொடுத்துறது. அவங்க வந்து அந்த இடத்துல இருக்கவங்க கிட்ட வரி வசூல் பண்ணிக்குவாங்க. அது எவ்வளோ வசூல் பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது, கண்மூடித்தனமா வசூல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணி பண்ணி மக்களே வெறுத்துட்டாங்க. விவசாயிகள் எல்லாம் எப்படியா மாறிட்டாங்கன்னா கொள்ளைக்காரர்கள், ஹைவே ராபர்ஸா மாறிட்டாங்க. எது இல்லாம அக்ரிகல்ச்சர் ரெவென்யூ டோட்டலா டிக்ளைன் ஆயிடுச்சு. இவங்க வந்து போருக்கு போறேன்னு சொல்லிட்டு விவசாயி வந்து பயிர் பண்ணி வச்சிருப்பாங்க, அதை பயிர் மேலே நடந்து போறது. வேற நாட்டு அரசர்கள்லாம் குதிரையை கூட்டிட்டு வந்து 1-2 குதிரையை கூட்டு வருவாங்க, லட்சக்கணக்கான குதிரையை கூட்டிட்டு வர்றாங்க. எல்லாம் இவங்களோட நிலத்துல மேயிறது. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது அக்ரிகல்ச்சர் ரெவென்யூ, விவசாய வருமானம் முற்றிலும் முடிஞ்சு போச்சு. ஷாஜஹான் என்ன பண்றாரு, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பில்டிங்ஸ் எல்லாம் கட்டுறாரு. தாஜ்மஹால், ரெட் ஃபோர்ட் இதெல்லாம் கட்ட 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 பணம் சுத்தமா குறைஞ்சு போச்சு. அவுரங்கசீப் அவரோட பணத்துக்கு அவங்க அப்பா வந்து பில்டிங் கட்டுறாரு, இவர் 27 வருஷம் போர் நடத்துறாரு. 27 வருஷம் போர் நடத்தி ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. பணம், ரெவென்யூ கலெக்ஷன் சுத்தமா இல்லை. இப்படி எல்லாம் பண்ணதால ஆலம்கீர் 2, செகண்ட் ஆலம்கீர் வெள்ளிக்கிழமை பிரேயருக்கு போயிட்டு ஒரு குதிரை கூட இல்லாம, குதிரைக்கு சோறு போட்டா தானே குதிரை இருக்கும், குதிரை கொடுக்கறதுக்கு புல்லு கூட இல்லை, குதிரையை மேய்க்கிறதுக்கும் ஆள் இல்லை, அவரே போயிட்டு நடந்து வர்ற நிலைமைக்கு ஆளாயிட்டாரு. இவரை கடைசி காலத்துல பாத்துக்கிட்டது அவரோட இந்த ஆலம்கீர் 2ஓட பிரைம் மினிஸ்டர் தான், வசீர் தான். அவர் தான் இமட் உல் முல்க். இந்த இமாத் உல் முல்க் தான் இவரையே பாத்துக்கிறாரு. யார, இந்த செகண்ட் ஆலம்கீரை பாத்துக்கிட்டு இதுக்கு மேல இவனால வேலையாவது அவரை கொன்னுடுறாரு. இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு பாருங்க. இதனால ட்ரேட் அண்ட் காமர்ஸ் சுத்தமா டிக்ளைன் ஆயிடுச்சு, சுத்தமா போயிடுச்சு. இந்த முகல் ஸ்டேட்டு எப்படின்னா, இது வந்து மொத்தமா 2 இருக்கு உலகத்துல இருக்க கவர்மெண்ட். போலீஸ் கவர்மெண்ட், வெல்ஃபேர் கவர்மெண்ட். நம்மளது வெல்ஃபேர் கவர்மெண்ட், மக்கள் நன்மைக்காக பார்ப்பாங்க. ஆனா அவங்களதெல்லாம் அப்படி கிடையாது. போலீஸ் கவர்மெண்ட் வரி வசூல் பண்றது மட்டும்தான் முக்கிய வேலையா வச்சிருப்பாங்க. ஆனா அதையே அவங்களால ப்ராப்பரா பண்ண முடியல. அது இல்லாம இந்த நாதிர் ஷா, அகமது ஷா அப்தாலி தொடர்ந்து இங்க வந்துகிட்டே இருந்ததுனால மிலிட்டரி வீக்னஸ் வெளிப்படையா அப்பட்டமா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அகமது ஷா அப்தாலி இங்க வந்து காஷ்மீர், சிந்து, பஞ்சாப் பகுதியெல்லாம் கைப்பற்றினதுக்கு அப்புறம் தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட்டும் சண்டை போடுறாரு. இவ்வளோ பிரச்சனை இதெல்லாம் தான் முக்கிய காரணம். இவ்வளோ பிரச்சனை நடந்து இவங்க கிட்ட ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. சரியா, இதெல்லாம் ஒரு ஓவர்வியூவா பார்க்கலாம். பொலிட்டிக்கல் காஸ்ட்ல மேல பாருங்க, அவுரங்கசீப்போட எக்ஸ்பேன்ஷன் அண்ட் கேம்பெயின்னா அவர் 27 வருஷம் சண்டை போட்டது, அவர் ஜிசியா டேக்ஸ் இம்போஸ் பண்ணது, அப்புறம் அவரோட இஸ்லாமிக் லா அதை யாருமே பின்பற்றாம போனது, இதெல்லாம் ஒரு காரணம். நோ கிளியர் லைன் ஆஃப் சக்சஷன் அப்படின்னா அடுத்து யார் அரசரா வரணும்னே அவங்களுக்கு தெரியாம போச்சு. இதனால இருக்கக்கூடிய அமைச்சர்களே சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சாங்க. பிட்டர் ஃபேக்ஷனலிசம் அப்படின்னா அங்க வந்து நிறைய பிரிவுகள் ஏற்பட்டுருச்சு. டுரானி, இரானி, ஹிந்துஸ்தானி, டுரானி, அந்த மாதிரி எல்லாம். அடுத்தது மிலிட்ரி காசஸ்ல நோ ஃப்ரெஷ் டெக்னாலஜி. நோ ஃப்ரெஷ் டெக்னாலஜினா இவங்க கிட்ட இருந்தது ஆர்மர், கவசம், கைத்துப்பாக்கி மட்டும்தான் வச்சிருக்காங்க, ஒரு பழைய பீரங்கி. மற்றவங்க இதை விட சூப்பர் டெக்னிக்கல் அட்வான்ஸ்டா போய்கிட்டே இருக்காங்க. ஆனா இவங்க கிட்ட எதுவுமே இல்லை. அடுத்து இன்ஃபீரியர் ஆர்மி விசாவிஸ் த பிரிட்டிஷ் ஆர்மி சூப்பரா இருந்திருக்காங்க. ஆனா இவங்க கிட்ட எந்த விதமான மிலிட்டரி வெப்பன்ஸ், எக்யூப்மெண்ட் எதுவுமே இல்லாம இருக்காங்க. இன்டிசிப்ளினா இருக்காங்க முக்கியமா. அடுத்து சோசியோ ரிலிஜியஸ் காஸ். அவுரங்கசீப் டெம்பிள்ஸ் எல்லாம் டிஸ்ட்ராய் பண்றாரு, ஃபோர்ஸ்டு ரிலிஜியன்ஸ் எல்லாம் ஃபோர்ஸ்டு பண்றாரு. எதுக்கு, நீங்க வந்து டாக்ஸ் கட்டுங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் கொடுமைப்படுத்துறாரு. எக்கனாமிக் காசஸ்ல ஃபியூ அண்ட் அன்இக்குவல் சைஸ் ஆஃப் ஜாகிர்தார் வந்து ஏமாத்துறாங்க. இந்த எக்கனாமிக் காசஸ்ல பில்டிங்கை வந்து அதிகமாக கட்டுறாங்க, 27 வருஷம் சண்டை போடுறாங்க, ரெவென்யூ கலெக்ஷன் பண்ண முடியாம போகுது. பெசன்ஸ் வந்து அவங்களால வருமானமே இல்லாம ஹைவே ராபர்ஸா மாறுறாங்க. இவ்வளோ பிரச்சனை நடக்குது. இது எல்லாத்தையும் உங்களுக்கு ப்ராப்பர் நோட்ஸ், மைண்ட் மேப், சம்மரைஸோட வேணும் அப்படின்னா நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணுங்க, உங்களுக்கு எல்லாமே ப்ராப்பரா கிடைக்கும். ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டே ஆரம்பிச்சிருக்கோம். தொடர்ந்து நம்ம நிறைய படிப்போம். கல்லூரி முடித்தவுடன் கலெக்டர் இந்த சீரீஸ் வந்து தொடர்ச்சியா கொண்டு போவோம்.
இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க. உங்களுக்கு இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். இது இல்லாமல் உங்களுக்கு படிக்கிறதுக்கு புக்கும் கிடைச்சிரும். நம்ம தொடர்ந்து படிப்போம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூபிஎஸ்சி எக்ஸாம்ல இருந்து பிசி எக்ஸாம் வரைக்குமே செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெட்டீரியல் வாங்கிக்கலாம், கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் யூபிஎஸ்சினா அதுக்கு ஏற்ற சிலபஸுக்கு மெட்டீரியல் உங்களுக்கு கிடைக்கும். பிசி எக்ஸாம்னா அதுக்கேற்ற சிலபஸ்க்கு மெட்டீரியல் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஹிஸ்ட்ரி எல்லாத்துக்கும் காமன், நாம் படிப்போம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கேளுங்க, இல்லைன்னா வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்களுடன் அஜய் காந்தி ஐஏஎஸ். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் கொடுக்குறேன். இந்த வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். நன்றி.